ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடி ஒரு விஷயம் நம்மை நாம் தாழ்த்தினவர்களாய் உள்ள நல்ல பிதாவை எங்கள் தெய்வமே, நம்மை நாங்கள் வரவேற்கிறோம். மாலை வேளையில் நம்மை தொழுது கொள்ள அப்பா அம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டும் எங்களை காத்து வழி நடத்துகிற தெய்வம் நீர். இனிமேலும் எங்களை அப்பா முடிவு பரியந்தம் நிலை நிறுத்த வல்லமையுள்ளவர். நம்முடைய கரங்களிலே எங்களை நாங்கள் படைக்கிறோம். அப்பா நம்முடைய வார்த்தையினாலே அப்பா இந்த நாள் எங்களை தொட வேண்டும். எங்கள் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம், எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய ஆவியினாலே நம்முடைய அபிஷேகத்தினாலே அப்பா அந்த நாளில் நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நம்முடைய சமூகம் எவ்வளோ மேலானதாக இருக்கிறது. இந்த நாளிலே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரங்களில் தருகிறோம். நீர் ஆண்டு கொள்ள வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை போற்றி பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி வழிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். எந்தன் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர், நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர், நம் இயேசு பெரியவர், நம் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? நம்மை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்திடுவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என்றும் என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு ஆமென். என் இயேசு
பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே, உம் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுவோம், நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே, உம் கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம் பாடுவோம் இயேசுவையே பாடுவோம் பாடுவோம். சொல்லுவோம் ஒரு முறை, நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே, உம் கிருபை என்றும் உள்ளது. நன்றி செலுத்துவோம் ராஜராஜனே, உம் கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் கிருபை என்றும் உள்ளது. ஏசையா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம் பாடுவோம் இயேசுவை பாடுவோம் பாடுவோம். நீ என்றும் உண்மை உள்ளவர், நீ என்றும் வல்லவர், நீரென்றும் எங்களுடனே என்றென்றும் என்றென்றும். நீரென்றும் உண்மை உள்ளவர், நீரென்றும் வல்லவர், நீரென்றும் எங்களுடனே என்றென்றும் என்றென்றும். பாடுவோம் பாடுவோம் இயேசுவை பாடுவோம் பாடுவோம். சொல்லுவோம், நீர் உண்மை உள்ளவர், நீ என்றும் உண்மை உள்ளவர், நீ என்றும் வல்லவர், நீரென்றும் எங்களுடனே என்றென்றும் என்றென்றும். நீரென்றும் உண்மை உள்ளவர், நீ என்றும் வல்லவர், நீரென்றும் எங்களுடனே என்றென்றும். ஹல்லேலூயா. இயேசுவையே பாடுவோம் 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 பாடுவோம். என்றும் உண்மையுள்ள தெய்வமே நீர் வாழ்க ஐயா. என்றும் அரசாள்கிறவர் நீர், நீர் வாழ்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு எங்களுக்கு. நீர் மாறாதவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. மிகவும் உயர்ந்த தெய்வம் நீர். உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை மறைத்து காக்கிற தெய்வம் நீர். உங்களுடைய சமூகம் அப்பா எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறது ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு அனைத்தும் ஆண்டவரே. எங்கள் குறைகளிலே நிறைவாய் வருகிறவர் நீரே. எங்கள் இயாலமல்களிலே பலனருளுகிறவர் நீரே. தனிமையிலே எங்களை தனிமையாக இருக்க விடாமல் என்றும் எங்களோடு இருக்கிறவர் நீரே 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 நீரே.
சேர்ந்து சொல்லுமா, நீங்கள் போதும் இயேசப்பா, எங்களுக்கு உடைய சமூகம் என்றென்றும் எங்களுக்கு உண்டே, எங்கள் நம்பிக்கையே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, என்றென்றும் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே செய்யா, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. என் உள்ளம் உடலுமே உமக்காய் ஏங்குமே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். நாங்கள் கனி தரும் மரங்களாய் செழிப்போங்க செய்கிறீர். நாங்கள் கனி தரும் மரங்களாய் செழிப்போங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் தேனிலும் இனிமையே தேனிட்டான அமுதமே, நீர் எனக்கு தேனிலும் இனிமையே தேனிட்டான அமுதமே. எங்கும் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வம். அப்பாவும் சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில் இப்போ நான் வந்து நிற்பாவேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியோ மூழ்கிறேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியோ மூழ்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக ஒரு சில நொடிகள் நாம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய முக்கிய நேரம். விசேஷமாக நம்முடைய மாநிலத்தில் நாளை நடக்கக்கூடிய
அந்த தேர்தல் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற முக்கியமான காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை தரத்தக்கதாக, சத்துருடைய சகல தந்திரங்களெல்லாம் முறியடிக்கப்படத்தக்கதாக நாம் கரங்களை உயர்த்தி இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி. இவ்வளோ உயரமும் உன்னதமான கர்த்தர் எங்களுடைய தேவனாக நீர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக எங்களுடைய மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை நடக்கிற தேர்தலில் உம்முடைய ஆளுகை இருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சம்பாவிதங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. எந்த விதமான ஆண்டவரை தவறான சூழ்ச்சியான காரியங்கள் நடைபெறாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து ஆண்டவரை ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற கர்த்தர். எல்லா மனிதர்கள் மீதும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவரை பரமண்டலங்களில் நம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல எங்களுடைய மாநிலத்தை நாளை நம்முடைய சித்தம் செயல்படுவதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த மாலை நேரத்தில் வியாதி பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு நல்ல சுகபலன், ஆரோக்கியம், கிருபை இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபை மேலோங்கி இருப்பதற்காக நன்றி. எல்லைகளை விரிவாக்கம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய ஆலயத்தை நாடி தேடி விசாரிக்கிற யாக்கோபின் சந்ததியாக ஆண்டவர் உம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சகல நன்மையும் சம்பூர்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் அருளுவதற்காக நன்றி. இணையதளத்தின் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறவங்களை ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளுக்கான கூடுகை இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதுபோலவே வரக்கூடிய திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை மட்டுமாக சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் குறிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி நம்மை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 5:16 விதமாக சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம குறிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடைசி பகுதியை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். இல்லையா, த ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் மேன் மேக்ஸ் ட்ரெமெண்டஸ் பவர் அவைலபிள் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆகினால அப்போ குறிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் யார் நீதிமான் என்று முதலாவது கேள்வி எழுப்ப வேண்டும். அது எதை எப்படி வேதம் நமக்கு விளக்குகிறது என்று சொன்னால், ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான உறவில் இருக்கக்கூடியவன் தான் அவன் எப்படிப்பட்டவன், நீதிமான். அந்த சரியான உறவு எவ்விதம் வருகிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆக குறிப்பாக பின்னாடி யூனிட் போட்டிருக்கீங்களா ஜேகப், பின்னாடி ஏசி யூனிட் போட்டிருக்கீங்களா, போடுங்க. ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். அப்போது நம்ம ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கி யோபு 7ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக கவனிக்கும் பொழுது பார்ப்போம் என்று சொன்னால், யோபு தன்னுடைய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக நீதிமான் யார், நீதிமானாக இருக்க முடியும் என்று ஒரு கேள்வி. அதுதான் முதல் தடவை வேதாகமத்தில் அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. ஹவு கேன் அ மார்டல் மேன் பிகம் ரைச்சஸ் பிஃபோர் அ ஹோலி காட். பரிசுத்த தேவனுக்கு முன்பாக ஒரு சராசரி மனிதன் எப்படி நீதிமானாக மாற முடியும் என்கின்ற கேள்வி முதலாவது யோபில் தான் எழுப்பப்படுகிறான். இல்லையா, யோபு தான் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் புக்குன்னு சொல்லுவான் வேதாகமத்தில். பழைய புஸ்தகம் என்று சொன்னால் யோபு புஸ்தகத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. அதுக்கு எங்கே பதில் வருகிறது என்று கேட்டால் ஆபகூக் புஸ்தகத்தில் தான் அதற்கான பதில் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான் என்று இருக்கிறோம். முன்பு இதையெல்லாம் உங்களுக்கு நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான்கிறதும் ரொம்ப ஃபவுண்டேஷனல், அடிப்படையான ஒரு சத்தியம். அப்போ விசுவாசம்னா என்ன அப்படின்னு படித்து கொள்ளணும்னா எபிரேய நிருபத்தில் அதை குறித்து ஏராளம் தாராளம் சொல்லப்படுகிறது. நீதி குறித்து ரோம நிருபத்தில் நாம் படித்து கொள்கிறோம். எவ்விதம் நீதிமான் வாழ்கிறான் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், இனி ஜீவிப்பது நான் அல்ல,
இயேசுவே என்னில் என்ன செய்கிறார், வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத கலாத்திய நிறுவனத்தில் நம்ம கவனிக்கிறோம். அப்போது யோபில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆபகூக்கில் பதில், அதனுடைய விரிவாக்கம் புதிய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனோடு சரியான உறவில் இருக்கிறபடினால் அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்பதே வித்தியாசமாகவும் விசேஷமாகவும் என்ன செய்கிறது, மாறக்கூடியதாக இருக்கிறது. உறவில்லாதவர்கள் பேசிக்கொள்வதற்கும் உறவுள்ளவர்கள் பேசிக்கொள்வதற்கும் என்ன இருக்கிறது, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போது யாருடைய ஜெபம் மிகுந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறது என்று கேட்டால், தேவனோடு சரியான உறவில் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அது அற்புதமான வல்லமை என்று செய்கிறது. வல்லமை என்று சொன்னால் மறுபடியும் தேவன் ஒரு முறை விளம்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன். வல்லமை யாருடையது தான், கர்த்தருடையது தான். வல்லமை மனுஷன் உடையதல்ல, அது யாருடையது, தேவனுடையது. எப்பொழுது அந்த வல்லமை வெளிப்படுகிறது என்று கேட்டால், அவரோடு உறவில் இருக்கக்கூடியவன் அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணும் பொழுது அந்த வல்லமையை தேவன் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாளாகம புத்தகத்திலும் இருக்கிறார். அதாவது கர்த்தருடைய 7 கண்கள் பூமியின் மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று இருக்கிறது அல்லவா. தம்மேல் நம்பிக்கை வைத்தவர்களுடைய சார்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அப்படின்னு இருக்கார். அதனுடைய வசனத்தினுடைய விளக்கம் விவிதமாக இருக்கிறது. யாரெல்லாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய சார்பாக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய 7 கண்கள் பூமியின் மீது எங்கும் என்ன செய்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். இந்த உறவை குறித்து கவனிக்கும்போது தான் சங்கீதம் 23 இருக்கிறோம். 1, 2, 3 ஆகிய வசனங்களை முக்கியப்படுத்துகிறோம். தேவனோட உறவு, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். 2வது அதனுடைய விளைவு தான் இளைப்பாறுதல். ஆங்கில சொற்றொடர் நமக்கு எளிமையாக இருக்கிறது இல்லையா, ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெஸ்டிங் இன் காட், ரெஸ்டோர்டு பை காட் அண்ட் லெட் இன் த பார்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் பை காட் என்று சொல்ல வேண்டும். 3, 4, 6 இருக்கிறோம் இல்லையா. ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, ரெஸ்ட் இருக்கிறது, ரெஸ்டோரேஷன் இருக்கிறது, அப்புறம் ரைச்சியஸ் பார்ட்ஸ் இருக்கிறது இல்லை, நீதியின் பாதை இருக்கிறது. அப்போ நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதலின் விளைவு கர்த்தர் எப்படி அவனை சரியான நீதியின் பாதையில் அவனை என்ன செய்கிறார், நடத்துகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் வசனத்தில் அவர் என் ஆத்மாவை என்ன செய்கிறார், தேற்றுகிறார். ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல் என்று வேதம் நமக்கு அற்புதமாக போதிக்கிறது. அப்போ இந்த ஆத்மா ரெஸ்டோரேஷன் சொல்லும் பொழுது முன்னிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். முன்னிலைமைக்கு சொல்லும்போது சிருஷ்டிக்கும் பொழுது சரியாக தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் எப்பொழுது பாவம் பிரவேசித்திருக்கிறதோ அந்த பாவத்தின் விளைவு தான் எல்லா விதங்களிலேயும் நம் மிகப்பெரிய தாக்கமும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ ஆத்மாவிலையும் தாக்கம் இருக்கிறது, உழைப்பில், உணர்வில், எந்த நிலை எடுத்துட்டிங்களா இயற்கையிலும் என்ன இருக்கிறது, பாவத்தினுடைய தாக்கம் இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ இங்கு நம்முடைய ஆத்மாவில் தான் இந்த ரெஸ்டரேஷன் என்ன செய்கிறது, நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவர் கொடுத்த உணர்வு, உணர்ச்சி, சிந்திக்கக்கூடிய திறன், தீர்மானிக்கக்கூடிய திறன், இதெல்லாம் இருக்க வேண்டிய விதமாக இருக்க வேண்டிய நிலையில் கர்த்தர் வார்த்தை கொண்டு போவதின் விளைவு தான் அவர் நம்மை நடத்தும் பொழுது அவர் நடத்துகிற பாதையில் நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறார், பலன் கொடுக்குறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். இப்போ ஆத்மாவை தேற்றி என்று சொல்லும் பொழுது போன வாரம் நம்ம கவனித்தோம். சங்கீதம் 138:3 பாருங்கள், நான் கூப்பிட்ட நாளிலே அவர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்ன செய்கிறார், தைரியப்படுத்தினார். சங்கீதம் 133 நம்ம கவனிச்சிருந்தோம் இல்லையா. என்னை ஆராய்ந்து பாரும், சோதித்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல உண்டோ இல்லையா, சர்ச் மை ஹார்ட், நோ மை ஆங்ஷியஸ் தாட்ஸ்ன்னு எல்லாம் சொன்னார் அல்லவா. அதையெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம். விளைவு என்னவென்று கேட்டால், நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்மாவிலே நீர் பலன் தந்து என்னை நீர் என்ன செய்கிறீர், தைரியப்படுத்துகிறீர் இல்லையா. ஈ ரெஸ்டோர்ஸ் மை சோல் என்று சொல்லும் பொழுது என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை என்ன செய்கிறார், தைரியப்படுத்துகிறார். எப்படி செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 143வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை நாம் இவ்விதம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 143 8வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் ஹவு ஹி ரெஸ்டோர்ஸ் அவர் சோல், நம்முடைய ஆத்மாவை எப்படி அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பாருங்கள், உம்மிடத்தில் என் ஆத்மாவை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார். அப்போது உயர்த்துகிறேன் என்று சொல்லும்போது இதுதான் பின்ன கடைசியில் அந்த பகுதிக்கு தான் வரணும். ஆனால் அதுக்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார் இல்லையா. நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்மாவிலே பலன் என்ன இருக்கிறது அல்லவா. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று நாம் கவனிப்போம் என்று சொன்னால், 4ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்திலிருந்தே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று இருக்கிறார் இல்லையா. அப்புறம் மறுபடியும் குறிப்பாக கவனி, சத்துரு என் ஆத்மாவை என்ன செய்கிறான், தொடர்ந்து இல்லையா, பர்சியூவின்னு இருக்கிறார்.
இல்லையா? அதனுடைய விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி, இல்லையா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம் இல்லை. அப்போ இது வந்து ஒரு தொடர்ந்தேர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு யுத்தம் போல தான். அது அவ்விதம் தான் வேதம் இதை போதிக்கிறோம், இல்லையா? அப்போ குறிப்பாக நம்ம கவனிப்போம் என்று சொன்னால், இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சண்டை, அப்புறம் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, இல்லையா? இப்போதைக்கு கொஞ்ச நாள் சண்டை போட மாட்டோம்னு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம், சண்டை போடுவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்வதற்கும் என்ன இருக்கிறது, அது வாய்ப்பு இருக்கிறது. யூஸ்வலாக அப்படி தான், பொதுவாக ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இது நமக்கு இருக்கக்கூடிய போராட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, த டெவல் நெவர் டேக்ஸ் அ ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. பிசாசு ஒருபோதும் அவனுக்கு விடுமுறையே கிடையாது. 24 மணி நேரம் எல்லா நாளும் அவனுக்கு வேலை. யாரை விழுங்கலாம் இல்லை என்று வகை தேடி சுற்றி திரியக்கூடிய ஒரு நபராக இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆத்மா தொடர்ந்து இட்ஸ் பீயிங் பர்சியூட்னு இருக்கார். அதாவது இளைப்பாறுதல் இல்லாத ஒரு நிலை, கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் யூஸ் பண்ணுற பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கவனிப்பில் என்று சொன்னால், என் பிராணனை தரையோடு நசுக்கி அப்படின்னு சொல்கிறான், இல்லையா? இது எப்படி நம்ம வழங்கி கொள்ளலாம் என்று சொன்னால், இந்த வி ரெஸ்ல் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட்னு இருக்கிறது அல்லவா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. இந்த ரெஸ்லுங்கிற வேர்டு இருக்கிறது அல்லவா, அது வந்து உண்மையான ரெஸ்லிங் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒலிம்பிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இன்னொரு அமெரிக்கன் ரெஸ்லிங் இருக்கிறது, இல்லையா? எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரி பெருசு பெருசாக இருந்து அங்கேருந்து அடிச்சுப்பாங்க அல்லவா, அந்த மாதிரி இல்லை. இது வந்து ரெஸ்லிங்னு சொன்னோம்னா ஒருத்தர் வந்து மல்யுத்தம், 2 பேர் கான்ஸ்டண்ட்டாக, இவர் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் எடுத்தாருன்னா இது அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்க, தரையோடு சேர்ந்தவனை நசுக்கி எழும்ப முடியாது. 3 கவுண்ட்டாக எத்தனையோ கவுண்ட் வச்சுருக்குறாங்க. அந்த கவுண்ட்டு முடிகிற வரைக்கும் அவனால் எழும்பவே முடியல அப்படின்னு சொன்னோம்னா இவன் என்ன செஞ்சிருவான், ஜெயிச்சிருவான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பாக்ஸிங் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அடிக்க முடியலன்னு என்ன செஞ்சுக்குவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க. இங்கே அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கான்ஸ்டண்ட்டாக இந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், 6ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இவ்விதமாக வேதம் நமக்கு அஞ்சலியும் வாசிப்போம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை நான் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன் என்று சொல்கிறாரு. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல நாத்தமா உண்மையில் தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் என் ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கிறது, தாகமாக இருக்கிறது. ஆகினால தான் அவர் என் ஆத்மாவை தேற்றி என்று சொல்லக்கூடிய நல்வார்த்தைகளை நாம் அங்கே கவனிக்கிறோம். அப்போ பாருங்கள், நாம் 4ஆம் வசனத்தில் மறுபடியும் வாசிப்போம் என்று சொன்னால், என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் என்ன செய்கிறது, இந்த தரையோடு நசுக்கிறான் என்று அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் இருக்கிறதுனால மறுபடியும் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், மென்டல் ஹெல்த் குறித்து அதிகமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறோம். பல விதங்களில் பலருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஒரு காலத்தில் அதை வந்து பெருசாக பொருட்டாக நினைக்கல, ஆனால் இப்போ அதனுடைய தாக்கம் ரொம்ப வெளியரங்கமாக இருக்கிறதுனால பாருங்கள், இப்பொழுது அதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வெல்லாம் வந்திருக்கார். நான் சொல்கிறேன், அதெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மேல் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறபடினால அதைக்கான மேற்கொள்ளுவதற்கான வழிமுறைகளை எல்லாம் வேதம் என்ன செய்கிறது, ரொம்ப அற்புதமாக நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக நான் 4ஆம் வசனத்தில் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், என் ஆவி எனக்குள் என்ன செய்கிறது, தியங்குகிறது என்று சொல்கிறார். மை ஸ்பிரிட் இஸ் ஓவர்வெல்ம்டுன்னு சொல்கிறார். எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம்னா, 8ஆம் வசனத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன்னு சொல்கிறார் இல்லையா. எங்கள் தரையோடு நசுக்கப்பட்டக்கூடிய நிலையில் எப்படி இந்த ஒரு அற்புதமான மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்று கேட்டால், மை ஸ்பிரிட் இஸ் ஓவர்வெல்ம்டுன்னு சொல்கிறார். ஓவர்வெல்ம்டு அப்படின்னு சொன்னோம்னா எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பாருங்கள், தியங்குகிறது, என் ஆத்மா தியங்குகிறது என்று சொன்னால் பாருங்கள், இன்னும் அதை கொஞ்சம் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் ஆத்மா ரொம்ப திணறுகிறதுன்னு சொல்லலாம். எப்படிங்க, என் ஆத்மா ரொம்ப மூச்சு திணறல்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது டேக் டீப் பிரெத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே போய் டீப் பிரெத் எடுக்கிறது, அதனால தான் திணறிட்டு இருக்கோமே. இது எப்படி எளிமையாக உதாரணப்படுத்தலாம் என்று சொன்னால், இப்போ பாருங்கள், இப்போது ஹில் ஸ்டேஷனெல்லாம் வண்டிகள்லாம் போகுது இல்லையா. அப்போது வெயிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக என்ன செய்யும், போகும். ஆனால் இப்போ சில லாரியெல்லாம், நீங்களும் நானும் காரில் போகும்போது நம்ம கார் சீக்கிரம் போயிடும், ஏன்னா நம்மலாம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு லாரி போயிட்டுருக்கோம் இல்லையா. அந்த லாரி பார்த்திங்கன்னா பல டன் வெயிட் உள்ள லாரி. அந்த சரக்கெல்லாம் ஏற்றிட்டு போகும்போது சத்தம், என்ஜின் சத்தமே எப்படி இருக்கும், என்ன செய்யும்,
ரொம்ப அணத்திட்டு போகும். அதில் டிரைவர் பார்த்திங்கன்னா இது எப்போ தானே இழுப்பியோ அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செய்வார், உட்காந்துருப்பார். அப்போது அதுதான் புரிந்து கொள்வதற்காக கீழ்நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் ஜெயிச்சு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த என்ஜினில் என்ன இல்லை, பலன் இல்லை இல்லையா. நீங்கள் அந்த மறுபடியும் அந்த உதாரணம் தான் சரியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏமாந்து பிரேக் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் கிளீனர் இறங்கி வந்து பின்னாடி என்னெல்லாம் வச்சுட்ருப்பார், கல்லெல்லாம் வச்சுட்ருப்பார். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்குள்ளே அது முன்னாடி போகிறதுக்குள்ளே வண்டி எங்கே தான் போகும், பின்னாடி தான் போகும். இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். அப்போ ஒரு சின்ன மொமெண்ட்டு எப்படியோ இந்த நாளை ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது எவனோ ஒருத்தன் குறுக்க வந்துடுவான். அவனுக்காக நம்ம பிரேக் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு என்ன இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. சரி, வண்டிக்கு கிளீனர் இருக்கிறாரு, பின்னாடி கல்லை கொண்டு வந்து வைக்கிறாரு, நாமளே டிரைவர் நாமளே கிளீனரு. வண்டி விட்டு இறங்கினோம்னா நம்மளை விட்டுட்டு வண்டி என்ன செஞ்சிடும், போயிடும். நான் சொல்கிறது உதாரணம் உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். பல விதங்களிலும் அழுத்தங்கள் இருக்கிறது. கூட உதவிக்கு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், கை கொடுப்பதற்கு ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் பரவாயில்லை என்று ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அந்த நிலையும் தாண்டி யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது சங்கீதத்தில் ஒரு அற்புதமான சோகமான வசனம் என்று சொல்வார்கள், என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு சங்கீதக்காரன் ரொம்ப புலம்புகிறார். அதே தான் யோபு 7:8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதே ஒரு 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 கண்ணோட்டம் தான் அங்கே யோபு சொல்கிறார் இல்லையா. பாருங்கள், நான் இன்றைக்கு அதை வாசித்து கொண்டு இருந்தேன். அவர் சொல்ல, முன்னே உம்மை பார்த்தேன், உம்மை என்ன செய்யவில்லை, காணவில்லை. பின்னே உம்மை தேடினேன், அங்கேயும் உம்மை என்ன செய்யவில்லை, காணவில்லை. இது வாசிக்கும் பொழுது என்ன நினைவுக்கு வருகிறது என்று கேட்டால், பாருங்கள் சங்கீதம் 139 ஆப்போசிட்டாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீர் எப்பக்கமும் இருக்கிறீர். முன்னால் பார்த்தாலும் நீர் தான் இருக்கிறீர், பின்னால் பார்த்தாலும் நீர் தான் இருக்கிறீர், எங்கே பார்த்தாலும் நீர் தான் இருக்கிறீர். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அப்படின்னு அவர் ஒரு அற்புதமான அனுபவம் சொல்கிறார். இவர் சொல்கிறார், எங்கே பார்த்தாலும் உண்மையாக காணலன்னு சொல்கிறார். ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டுமே நிஜமாக இருக்கிறோம். சில நேரங்களில் we are overwhelmed by the presence of God இல்லையா. சில நேரங்களில் நாம் தேவ பிரசன்னத்தினாலே மூழ்கடிக்கப்படுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் பிரச்சனையினுடைய அழுத்தத்தினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம், அமிழ்த்தப்படுகிறோம் இல்லையா. சங்கீதக்காரன் சொல்வது போல, என் ஆத்மாவை தரையோடு அவன் என்ன செய்கிறான், நசுக்கி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தின் மத்தியில் அவர் சொல்கிறார், என் ஆத்மா என்ன செய்கிறது, தியங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். தியங்குகிறது என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னது போல் இந்த நாளை முடிக்கிறதுக்கே ரொம்ப திணற வேண்டியதாக இருக்கிறது. இந்த நாளை முடிப்பதற்கு சில கவனித்து பார்த்துருக்கீங்க, நல்ல வாட்டு சாட்டமாக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் அவங்க பாட்டு சட்டுன்னு வேகமாக என்ன செய்வாங்க, போயிட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ ஏதோ பலவீனங்கள், வயது, பல காரணங்கள் இவைகளை நிமித்தம் ஒரு சின்ன ஸ்பேஸ் அவங்க கவர் பண்ணணும்னு சொன்னோம்னா அதுக்கு ஒருத்தர் கை என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, பிடிச்சி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்கலாம், நடங்க, நீங்கள் சொல்லலாம், எனக்கு தானே கஷ்டமாக இருக்கிறது என்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் எவ்விதம் நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறார், தேற்றுகிறார் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். 4ஆம் வசனத்தை மீண்டும் கவனிப்போம் என்று சொன்னால், என் ஆவி எனக்குள் என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் என்ன செய்கிறது, சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள், பொதுவாக சோர்வுன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆங்கில வார்த்தைகள் நமக்கு ஒரு கோணத்தை நமக்கு புரிய வைக்கக்கூடியதாக இருக்கிறோம். எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று கேட்டால், மை ஹார்ட் இஸ் பேரலைஸ்ட் வித்இன் மீ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாருங்கள், செயலற்ற விதத்தில் இருக்கிறோம். பேரலைஸ்னால் நம்ம எல்லாருக்குமே புரியும் இல்லையா, ஒரு பக்கம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது குறிப்பு என்னவென்று கேட்டால், மனம் அதை செய் என்று சொன்னாலும் சரீரம் அதற்கு என்ன செய்கிறதில்ல, கூடாத ஒரு நிலை. அதுதான் ரொம்ப பரிதாபமான ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு நிலை. எப்படி இருக்குது என்று கேட்டால், சிலருக்கு மனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது, சரீரம் என்ன செய்கிறதில்ல, ஒத்துழைக்கிறது இல்லை. சிலருக்கு சரீரம் நல்லா இருக்குது, ஆனால் மனம் சரியில்லாமல் இருக்கிறது. எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய விளைவு என்னவென்று கேட்டால், இருதயம் எனக்குள்ள என்ன செய்கிறது, ரொம்ப சோர்ந்து போய் விடுகிறது. என்ன சொல்கிறார், இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், இல்லையா, மை ஹார்ட் க்ரோஸ் நம் விதின் மீ அப்படின்னு இருக்கிறது. அதனுடைய விளக்கம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், அந்த உணர்ச்சியற்ற ஒரு நிலைக்கு போய் விடுகிறோம். எப்படிங்க, உணர்ச்சியற்ற ஒரு நிலை. இது எல்லாருக்கும் பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான். பாருங்கள், சில நேரத்தில் தூங்கும் பொழுது கூட ஒரே பொசிஷனில் அப்படியே கை வச்சு தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா கை வெறுத்துக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களவா? கை என்ன செஞ்சிடும், வெறுத்துக்குன்னு சொல்லுவாங்க.
அதனால் பார்த்தீங்கன்னா என்ன அந்த அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லை, மருத்துவர்களாக இருக்கிறாங்க, ரத்த ஓட்டம் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, வெறுத்துக்குச்சு. சிலர் சர்ச்சில் அப்படி இப்படி உட்காந்து மெசேஜ் கேட்டு கடைசியில் எலும்புங்க அப்படின்னு சொன்னோம்னா புரிஞ்சது, வெயிட் பண்ணுங்க. நான் சொல்ல வேலையும் கொண்டு முடிக்கிறதா? ஏன்னா அப்படி தான் இருக்கும் இல்லையா, ஒரே பொசிஷனில் இருக்கிறோம் இல்லையா, ஒரே பிரச்சனையை சந்திச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மை ஹார்ட் க்ரோஸ் வெரி நம் விதின் மீ. எனக்கு இப்போ அதனால சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பெருசாக அது வந்து ஒரு தாக்கமே என்ன செய்யாது, ஏற்படாது. அதை எவ்விதம் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே பல பிரச்சனைகள் உள்ள ஓடிட்டு இருக்கிறதுனால புதுசாக ஒரு பிரச்சனை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டே தான் இருப்பாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு புது ரியாக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பல பிரச்சனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, போய்கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. அப்போ அவர் சங்கீதக்காரன் தான் சொல்கிறார். மறுபடியும் தாவீதினுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா பக்கத்துலேயும் பலவிதமான நெருக்கடிகள், அதான் பலவிதமான நெருக்கடிகள். அவைகளின் மத்தியில் அவர் சொல்கிறாரு, என்னுடைய இருதயம் எனக்குள் என்ன செய்கிறது, ரொம்ப சோர்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சோர்ந்து போகிற நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறார். 6ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் என்று சொல்கிறார் இல்லையா. வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது. அப்போ அந்த கரங்களை உயர்த்துகிறோம், விரிக்கிறோம் என்று சொல்கிறார் இல்லையா, உயர்த்தப்படுகிறது. இதெல்லாம் ஒரு அடையாளம். எதை பாருங்கள், என் கை எடுத்தல் அந்தி பலிக்கு சமமாக இருப்பதாக இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, கவனிச்சிருக்கீங்களா? அப்போ கை உயர்த்துவது எதுக்காக கை உயர்த்துகிறோம் இல்லையா, நம்ம பாடல் பாடும் பொழுது சில நேரத்தில் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் என்ன சொல்லுவாங்க, கை உயர்த்தி நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று சொல்லும் பொழுது இது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று கேட்டால், கை உயர்த்துவது வந்து ஒரு கோணத்தில் கவனிச்சிங்கன்னா இல்லையா, சரணாகதி அடைகிறவர்கள் என்ன செய்வார்கள், கை உயர்த்துவாங்க. அது ஒரு வகையில் வெள்ளைக்குடி பிடிச்சிட்டு கை உயர்த்தினா அதுக்கு என்ன அர்த்தம், என்னால் முடியாது அவ்வளோதான், ஐ சரண்டருங்கிறதான் அர்த்தம். நாம் கை உயர்த்துவது வந்து பாருங்கள், நாம் தேவனுக்கு நேராக, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும் இல்லையா, என்னால் முடியாது ஆனால் உம்மால் எல்லாமே கூடும் என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிறோம். ஆதியாமத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாம் அந்த விஷயம் செய்கிறார் அல்லவா. வேதம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார். எந்த கான்டெக்ஸ்டில் அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீ என்னை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்கின்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. நீ கொடுத்து நான் வந்து இல்லையா வெற்றி பெற்றேன், நீ கொடுத்ததுனால தான் நான் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறேன் என்ற பேச்சுக்கே இடமில்லாதபடிக்கு என்னுடைய உயர்வு உன்னால் வந்ததல்ல, என்னுடைய உயர்வு கர்த்தரால் வந்திருக்கிறது. ஆகினால்தான் இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆகினால்தான் இன்னொரு தலைமைத்துவ கண்ணோட்டத்தில் இவ்விதமாக சொல்ல ஒரு அற்புதமான சத்தியம் சொல்லப்படுகிறது. என்னவென்று கேட்டால், வாட் யூ காம்ப்ரமைஸ் கோயிங் டு த டாப் வில் கண்ட்ரோல் யூ வென் யூ ஆர் அட் த டாப்னு சொல்லுவாங்க. அதாவது உச்சத்துக்கு போகும் மட்டுமாக எதோடெல்லாம் ஒத்து போகிறோமோ அதுவெல்லாம் நாம் உச்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக, ஆட்டி படைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால்தான் உயர்வு கர்த்தரால் வரும் என்று சொன்னால் நம்முடைய ஆளுகையும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆகினால்தான் அவர் உங்களை உயர்த்தும் மட்டுமாக அவருடைய பலத்த கரத்தினுள் அடங்கியிருங்கள். மறுபடியும் இந்த பிக்சர் பலமுறை நாம் கற்றுக்கொண்ட விஷயம்தான். அவர் கரம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவருடைய கரத்தில் அடங்கியிருக்கிறோம் என்று சொன்னால், அவர் உயர்த்தும் பொழுது, நாம் அவரால் உயர்த்தப்படும் பொழுது அவருடைய கரத்தை ஒருவரும் கீழே கொண்டு வர முடியவே முடியாது. மற்றவங்களுடைய ஒத்துழைப்பினால, மற்றவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணதுனால நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து எங்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் வித்ரா செய்து கொள்கிறோம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆதரவு இனி உங்களுக்கு ஒருபோதும் இருக்காது. எப்போ கையை பிடிச்சி எல்லாம் நின்றுட்டுருப்பாங்கல்லவா, எத்தனை பேர் எந்த கையை விடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் நான் உன் வலது கரத்தை பிடித்து, அப்படி தானே பைபிள் சொல்லுகிறது, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து. கர்த்தர் கை விடுவதில்லை. பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் கை விடுவதில்லை என்ன அர்த்தம், கைவிடுவதில்லைங்கிறத பிரித்தெழுத வேண்டும். அவர் என் கையை விடுவதில்லை. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, அவர் என்னுடைய கையை, அவருக்கு நேராக தான் என் கரத்தை நான் என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். ஆகினால ஆபிரகாம் சொன்னது செய்தது ரொம்ப அற்புதமான விஷயம். வானத்தையும், ஐ லிஃப்ட் மை ஹேண்ட்ஸ் டு தி பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னா வானத்தையும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய
அவருக்கு நேராக என் கரத்தை நான் என்ன செய்கிறேன். போன வாரம் கவனித்தம் அல்லவா, இந்த பாரதளத்தின் சொந்தக்காரர் என் உள்ளத்தில் என்ன இருக்கிறார், சொந்தமாக இருக்கிறார். அப்படி கை உயர்த்தப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் எல்லா விதங்களிலும் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி இருக்கிறாங்க, எல்லாவற்றிலும் எல்லா விதங்களிலும். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கு என்று கேட்டால் அதனுடைய பேராஃப்ரைஸ் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், எப்படியெல்லாம் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் அவனை என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், என் ஆத்துமா என் கரங்கள் உமக்கு நேராக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு சங்கீதமும் இருக்கிறோம், அதுவும் ஒரு ரியாலிட்டி தான். அவர் சொல்றார், ராம் முழுவதும் என் கரம் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருந்தது, ஆகிலும் என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று அப்படின்னு சொல்றார். என்னங்க இப்படின்னு சொல்றீங்க, இப்படின்னு சொல்றீங்க? ஆமாம், ரெண்டுமே ரியாலிட்டி தான். அதாவது விஸ்டம் என்று சொல்கிறோம் அல்லவா, ஞானம் என்று சொல்லும் பொழுது விஸ்டம், ட்ரூ விஸ்டம் ஷுட் டேக் ஆல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ரியாலிட்டி இன்டு அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. உண்மையான ஞானம் என்று சொன்னால் எல்லா இயற்நிலைகளையும் உள்ளடக்கமாக இருக்கவன். வெறும் ஒரு சாராரா ஒரு விஷயத்தை மாத்திரம் ஆபிரகாம் கை உயர்த்தினார், கர்த்தர் எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிச்சார், ஆனால் எல்லாரும் கை உயர்த்தி ஜோம் பண்ணுவோம்னு சொல்கிறதுல தப்பில்லை. ஆனால் அதே வேதத்தில் இன்னொரு பகுதியும் இருக்கிறது, ராம் முழுவதும் என் கை உயர்த்தப்பட்டு இருந்தது, ஆகிலும் என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிடுச்சு. அப்போ என்ன, ஓரவஞ்சனையை ஆண்டவர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார், இன்னொருத்தர் ஆசீர்வதிக்கல, அப்படி கிடையாது. அவருடைய பிரச்சனை வேற, இவருடைய பிரச்சனை வேற. நமக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னவென்று கேட்டால், ரெண்டு பேரும் அவருக்கு நேராக தான் கரத்தை உயர்த்தினார்கள். ஆசீர்வதிக்கிறவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் இல்லையா. சூழ்நிலை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கார். சில நேரத்தில் நம்ம இங்கே பல தேவையோடு வந்திருக்கிறோம், என்னுடைய தேவையை சந்திப்பதற்கு ஆண்டருக்கு ஒரு நாள் இருந்தால் போதும் இல்லையா. அந்த மாதிரி விஷயந்தான் என்னுடைய விஷயம். இன்னொருவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த தேவையை சந்திப்பதற்கு ஒரு வருஷம் ஆகும். ஏன்னா கேட்ட தேவை அந்த மாதிரி. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஒருவர் பிள்ளை பாக்கியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த தேவையை சந்திப்பதற்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா. அப்போ நாம் ஒருவேளை ஒரு பணமாக கேட்டிருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக கேட்டிருக்கலாம், அது கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா. கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவர் அதை தர முடியும். அதனால் பாருங்கள், அவருக்கு லேட் பண்ணுறாரு, இவங்களுக்கு சீக்கிரம் பண்ணுறாரு. ஆண்டவர் எப்போவுமே அப்படி தான், அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கிற குறிப்பு மாத்திரம் ஒன்று தான். ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்துகிறார்கள், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இங்கே அவர் சொல்கிறாரு 6ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கிறோம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல நாத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறார் தாகம். அதே தான் பாருங்கள், மோசேவுடைய உதாரணமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இல்லையா. மோசே முதல் யுத்தம் வருகிறோம் இல்லையா, எகிப்தை விட்டு வரும்பொழுது முதல் யுத்தத்தில் மோசே ஒரு 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 குன்றின் மேல் என்ன செய்கிறார், நின்று கொண்டு இருக்கிறார் அல்லவா. என்று மோசேயின் கரம் உயர்த்தப்பட்டிருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் என்ன செய்கிறார்கள், ஜெயிக்கிறார்கள் இல்லையா. மறுபடியும் அது எதை காண்பிக்கிறது என்று கேட்டால், பாருங்கள், ஏன் மற்றவங்க கரம் உயர்த்தக்கூடாதா, அப்போ ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு விதம் அல்லவா. ஆனால் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்று கேட்டால் இல்லையா, யார் ஜோம் பண்ணுறாங்களோ ஜோம் இல்லையோ, த லீடர் ஷுட் ப்ரே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், மோசே அந்த முழு கூட்டத்துக்கும் என்னவாக இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார். தலைமைத்துவ கண்ணோட்டத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், விசுவாசி ஜோம் பண்ணுறாங்களோ ஜோம் இல்லையோ, பாஸ்டர் கட்டாயம் என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும். அதே போல் அதனுடைய அடுத்த யூனிட் குடும்பம் என்று வரும்பொழுது, பிள்ளைகள் ஜோம் பண்ணுறாங்களோ ஜோம் இல்லையோ, பெற்றோர் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஜோம் பண்ணணும். பாஸ்டர்னு சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் அவன் கரெக்டு. நீங்கள் நான் சொல்ல புரிகிறதா, குடும்பத்தில் யார் ஜோம் பண்ணுறாங்களோ ஜோம் பண்ணலையோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பெற்றோருடைய ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போது ஒரு குடும்ப தலைவன் கட்டாயம் ஜோம் பண்ணணும், குடும்ப தலைவி கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆகினால ஜோம் பண்ணால் எல்லாம் சரியாயிருமா, யார்கிட்ட ஜோம் பண்ணுறீங்கன்னு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயம் சரியாகும் என்பது. சிலர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான், எதுக்கெடுத்தாலும் ஜோம் பண்ணுங்கன்றீங்க, ஜோம் பண்ணாலாம் சரியாயிருமா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. ஜோம் பண்ணுறோன்னா யார்கிட்ட ஜோம் பண்ணுறோம், அவர் தானே எல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் என்ன, புரிந்து கொள்ளாத விளைவு தானே இப்படிப்பட்ட கூற்றுகள் வருகிறது. அப்போ மோசே கை உயர்த்தி நிற்கிறார். கை உயர்த்தி நிற்கும்போது ஜெயிச்சுட்டே இருக்கிறான் இல்லையா. ஜெபம் அதுதான் அதனுடைய பின்னணி. கரங்களை உயர்த்துகிறேன், விரிக்கிறேன், அதெல்லாம் ஜெபத்துக்கு அடையாளம் தானே. அப்போது எத்தனை நேரம் அவர் கை உயர்த்தி நிற்பார் இல்லையா. மோசேவும் கொஞ்சம் அவருக்கும் டயர்டாகுது இல்லையா. பாருங்கள், சில நேரத்தில் இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது பாட்டு நடத்தும்போது சொல்கிறார், என்ன சொல்கிறார் என்று கேட்டால், எல்லாரும் கரங்களை உயர்த்திருக்க வேண்டும் அப்படின்னா எல்லோரும் உயர்த்திட்டு இருக்கோம். அப்புறம் டவக்குன்னு கொஞ்சம் பேர் டயர்டாகும் இல்லையா, ஓட்டோடனே
கை கீழே போடக்கூடாது. பலின்னா வலி இருக்கணும் அப்படிங்கிற. எப்படி சொல்கிறாருங்க? பலின்னா என்ன இருக்கணும்? வலி இருக்கணும். அதனால் வலிச்சாலும் பரவாயில்ல நிற்குங்க. அப்படியெல்லாம் வேதத்தில் அப்படி ஒரு விளக்கமெல்லாம் ஒன்றும் சொல்லப்படல. அப்போது மோசேக்கு கை அவன் கரங்கள் அசந்து போயிற்று அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அசந்து போயிற்றுன்னு சொல்லும்போது என்ன பண்ணினார்கள் இல்லையா? ஆரோனும் ஊரும். அதுக்கு தான் ஆட்கள் வேணும். அதான் கார்ப்பரேட் ப்ரேயர்னு சொல்லும்பொழுது, கார்ப்பரேட் கம்பெனி கிடையாது, இணைஞ்சு நம்ம ஜோம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ எங்கு 2-3 பேர்கள் எண்ணாமத்தினால் கூடுகிறார்களோ, தனிமையாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் தனிமையாக இருப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதற்காக நன்றி செலுத்துவான். யூ வில் நெவர் பி அலோன். இயேசு சொல்கிறார் அல்லவா, நீங்கள் எல்லாரும் என்னை தனித்து விட்டு போகும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகிலும் நீங்கள் ரொம்ப கூட பேசக்கூடாது. ஆகிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தனித்திறேன் என்று சொல்கிறார் அல்லவா. என் ஃப்ளோ கட் ஆகிடும். அதுக்கு தான் நான் என்ன செய்ய மாட்டேன், தனித்திறேன் என்று சொல்கிறார் அல்லவா. அப்போ குறிப்பு நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், அப்போது டெக்னிக்கலி கிறிஸ்டியன் கேன் நெவர் பி அலோன். பட் அதே சமயத்தில் இந்த ஹியூமன் கம்பெனி இருக்கிறது அல்லவா, மனிதன் தனிமையாக இருப்பது, அதனால தான் ஆட்கள் வேணும்னு சொல்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்? சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். இல்லை நானே தேவாலயம், எனக்கு சபை தேவையில்லை அப்படின்னு சில ஆட்கள் தவறாக புரிந்து கொள்வதாக விளைவு அப்படி சொல்கிறான். அப்படி கிடையாது. நான் பல மாதிரி சொல்லியிருக்கேன், குறைஞ்ச 6 பேராவது வேணும்னு. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. நான் சொல்ல விளையும் குழம்பு பிடிக்கிறதா, கட்டாயம் நமக்கு ஆட்கள் வேணும் இல்லையா? உங்கள் விண்ணப்பங்களினால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பவுல் சொல்கிறார் அல்லவா. இயேசு எடுத்துக்கொள்ளுங்களேன், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக வியாகுலப்படுகிறது, என்னோடு இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறார் அல்லவா இல்லையா? வேதம் சொல்கிறது, பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேச, அவருக்கே மனுஷிகமாக மனித அவதாரத்தில் இருக்கும் பொழுது, மனிதனாக இருக்கும் பொழுது உதவி தேவை. நான் சொல்லுவேன், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் உதவி தேவை இல்லையா? எனக்கு உங்களுடைய உதவி தேவை, உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை. அப்படி தான் ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார். ஆகினால மோசே கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, கரங்கள் அசதியாகுது. அசதியாகும்போது என்ன நடக்கிறது பாருங்கள். ஆரோனும் ஊர் 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்லை கொண்டு வந்து மோசையை உட்கார வச்சிடுறான். உட்கார வச்சுட்டு அவர் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கை வைத்தா, உட்காந்தா கை வைத்தனால என்ன செய்கிறது, அப்போ அசந்து தான் போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆரோன் ஒரு பக்கமும் ஊர் ஒரு பக்கமும் நின்று அமர்ந்து அவன் கையை என்ன செஞ்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு பிக்சர் இல்லையா? யூ கேன் பி தி கிரேட்டஸ்ட் லீடர். நீங்கள் மிகப்பெரிய தலைவனாக இருக்கலாம், உங்களுக்கும் உதவியாளர்கள் தேவை, உங்களுக்கும் உதவி கட்டாயம் தேவை. அதனால் யார் உதவியும் இல்லாமல் நான் சாதிச்சுக்குவேன் அப்படின்னு புரட்சிகரமாக பேசுவது புரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சாக இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் நமக்கும் உதவி கட்டாயம் தேவை. அப்போது கையை உயர்த்தி பிடிச்சிருக்கிறான். அதனால தான் சில நேரங்களில் சிலருடைய சாட்சிகளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் போய் கொண்டிருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இவங்கெல்லாம் எங்களோடு இருந்து ஜெபம் பண்ணினதின் விளைவு. பெருசாக அவங்க உதவி எந்த பண உதவி இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஜெப உதவி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல முறை இப்படி உதாரணப்படுத்தி இருக்கிறேன். நமக்கு அன்பானவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, தூரமான இடத்துல இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு சிக்கலில் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னவென்று கேட்டால், இங்கிருந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. ஏன் அது ரொம்ப முக்கியமான உதவி என்று கேட்டால், இங்கிருந்து நாம் யாரை நோக்கி ஜெபிக்கிறோமோ அவர் அங்கேயும் இருக்கிறார். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் இங்கிருந்து ஜெபம் பண்ணுறோம், இங்கே இருந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் எங்கேயும் இருக்கிறார். அவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார். விளைவு என்னவென்று கேட்டால் பாருங்கள், நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான ஆபிரகாம் அதோடு இணைக்கப்படுகிறது அல்லவா. 5 நீதிமான் 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் இல்லையா அழிக்காமல் இருப்பீரோ, கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து, அப்படி தானே வசனம் இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தின் குடும்பத்துக்கு தேவன் இரக்கத்தை என்ன செய்கிறார், பாராட்டுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது குறிப்பு என்னவென்று கேட்டால், நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று கேட்டால், தேவனை நோக்கி நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். அல்லது ஆண்டவரே எங்களுடைய உதவி உம்மிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது வெறுங்கையாக இருக்கிறது ஆண்டவரே, இந்த வெறுங்கையை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது, ஆனால் உம்முடைய கரத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஓங்கிய புயம் பலத்த கரம். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். கர்த்தருடைய ஓங்கிய புயம் பலத்த கரம்.
இல்லையா? அப்போ நம்ம கையை உயர்த்துறோம். ஏன்னா இது வெறுங்கையாக தான் இருக்கிறது. இதை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய முடியல. ஆனாலும் எங்கள் கரங்கள் யாருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, இல்லையா என்று வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறோம். அப்போ இங்கே குறிப்பாக மறுபடியும் 6ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கிறது, தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ கை உயர்த்துவது ஃபிசிக்கலாக நம்ம அதை கவனிக்கிறோம். ஆனால் ஃபோக்கஸ் நம்முடைய இதயம்தான், நம்முடைய ஆத்மா, நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு, நம்முடைய உணர்ச்சி, இதுதான் அவர் மேல் என்ன லைத்திருக்க வேண்டும். அவர் மேலே நம்ம கவனம் வைக்கிறோம். சங்கீதம் 107க்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக வேதம் நமக்கு அதை போதிக்கிறது நம்ம கவனிக்க முடியும். சங்கீதம் 107வது சங்கீதத்தில் இந்த சங்கீதம் முழுவதும் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பாருங்கள், 6ஆம் வசனத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்ன இருக்கிறது. அதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். தொடர்ந்து இதே மாதிரி தான் பிரச்சனையில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள் என்ன இருக்கும். இப்படி ஒரு நாலு சூழ்நிலை இங்கே சொல்லப்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்வார், பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க, திருப்பி இன்னொரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவாங்க, திருப்பி ஜெபம் பண்ணுவாங்க, திருப்பியும் கர்த்தர் என்ன செய்வார், அவைகளிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வருவார். விளைவு நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 43ஆம் வசனத்தில் வரும்பொழுது, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபை என்ன செய்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். குறிப்பு, நாம் கவனிக்க வேண்டிய குறிப்பு என்னவென்று கேட்டால், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் எப்படி நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்துகிறார், ஹவு ஹி ரெஸ்டோர்ஸ் அவர் சோல். இங்கே 107வது சங்கீதத்தில் 8, 9 ஆகிய வசனங்களை நம்ம கவனிக்கிறோம். பாருங்களேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார். ஆத்மா தொய்ந்ததுன்னு சொன்னோம்னா, என் ஆத்மா தேங்குகிறது, என் ஆவி எனக்குள் என்ன செய்கிறது, சோர்ந்து போகிறது. அந்த மாதிரி டெஸ்பரேட் கண்டிஷன், பேரலைஸ்ட் வித் ஃபியர், மை ஹார்ட் ஹஸ் கான் நம்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் போகும் பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அதாவது தாங்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் அப்படின்னா, போய் சேர வேண்டிய இடம் கண்ணுக்கே பட மாட்டேங்குது இல்லையா. அலைந்து திரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் மத்தியில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார். இப்போது தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில் நடத்தினார். அதனுடைய சம்மரி தான் அடுத்தது வருகிறது. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் என்ன செய்கிறார். அப்போ என் ஆத்மா இல்லையா, என் கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறது, என் ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுகிறது. அப்படி தேவன் மேல் தவனமுள்ள ஆத்மா என்று சொல்லும் பொழுது பாருங்கள், இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறது, மத்தேயு 5ல் இருக்கிறது இல்லையா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இருக்கிறது அல்லவா. அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம அதை பார்க்கணும். தேவன் மேல் தாகமாக இருக்கிறது, தேவன் என்ன செய்கிறார், திருப்திப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எப்படி நான் மறுபடியும் அந்த வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் என்ன செய்கிறார், நிரப்புகிறார் என்று வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம். அப்போது இதனுடைய சுருக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் மாத்திரம்தான் திருப்திப்படுத்த முடியும், வேறு எதுவும் நம்மை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. பாருங்கள், சங்கீதக்காரன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. ராம் முழுவதும் என் கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருந்தது, ஆகிலும் என் ஆத்மா ஆறுதல் அடையாமல் போய்விட்டது என்ன இருக்கிறது அல்லவா. ஆறுதல் கர்த்தர் மாத்திரம்தான் படுத்த முடியும். ஆகினால்தான் அவரே சகல விதமான ஆறுதலின் தேவன். பவுல் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் 2 கொரிந்தியரில், நாங்கள் படுகிற எல்லா உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களை ஆறுதல் படுத்துகிறார். ஆசிரியங்களா எப்படி இருக்கிறது, அவரே எங்களை ஆறுதல் படுத்துகிறார். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, அவர் மாத்திரம்தான் ஆறுதல் படுத்த முடியும். நம்ம மனுஷீகமாக அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், தப்பில்லை. சில நேரங்களில் ஆறுதல் படுத்த போய் அவர்களை ரொம்ப அங்கலாய்ப்புக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, தள்ளி விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறோம். பல முறை இதெல்லாம் நம்ம நிதானிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சிலர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, இழப்பின் மத்தியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அவர்கள் இழப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்வதை திரும்ப சொல்ல முடியாக விரும்புகிறேன். அவர்கள் இழப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம்
இல்லை விளக்கம் ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இப்படி இந்த இந்த பேச்சு வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்தாது. அவங்களை இன்னும் என்ன செஞ்சிடும், ரொம்ப அங்கலாய்ப்புக்குள்ளே என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். உதாரணத்தை ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அப்படிங்களா, என்ன பிரச்சனை விசாரிக்கிறது அந்த மாட்கள் அப்படி தான் விசாரிப்பாங்க, தப்பில்லை. ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்களா, எந்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அப்போது அந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம், இந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படிம்பாங்க. அப்படி சொன்னோன்னா இவங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொன்னோம்னா, ஒருவேளை அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோ இல்லையா, நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகாமனால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு எண்ணம் வரும் பொழுது அவங்க மனசாட்சி பலவீனமாக இருந்துச்சுன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவங்க செத்தது நீ தான் காரணம், நீ தான் வேணும்னு கூட்டிகிட்டு போகாமல் விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிடுவான். அவன் சொல்லி உங்களுக்கு புரிகிறதா? ஆகினால நம்முடைய விளக்கங்களை அவர்களிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. போனோம்னா ஜோம் பண்ணி வசனத்தை மாத்திரம் சொல்லி இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்கள் இருக்கிறது அல்லவா. இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் சொல்லாமல் இருப்பது நல்லது. யோபு மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நிதானம் இருக்கார். யோபை விசாரிக்க வந்தவங்க 7 நாள் சும்மாவே உட்காந்துருந்தாங்க. 7 நாள் எப்படி இருந்தாங்க, ஏன்னா அவர் பார்த்தோம்னா அவன் அதாவது தே குட் நாட் ரெக்கக்னைஸ் ஹிம்னு இருக்கார். அவனை அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கிறார். அந்த அளவுக்கு வருத்தம், சோகம், சரீரத்தில் எல்லாம் பிரச்சனை. 7 நாள் என்ன சொல்வதென்று அறியாமல் பேசாமல் உட்காந்துருந்தாங்க. ஒரு கருத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால், அப்படியே பேசாமல் எந்திரிச்சு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நான் சொல்ல புரிகிறதா? அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்ததுனால தான் யோபு சொல்கிறார், நீங்கள் பேசாமல் வராமல் இருந்திருந்தாலே நான் நல்லா இருந்திருப்பேன்னு சொல்கிறார். நான் சொல்ல புரிகிறதா? எதுக்கு இதை சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், ஜனங்கள் பலவிதமான அழுத்தங்களில் இருக்கும் பொழுது நம்முடைய விளக்கங்கள் அவர்களுக்கு தேவையில்லை, நம்முடைய விண்ணப்பங்கள் தான் அவர்களுக்கு உதவி. அதனால் சம்டைம்ஸ் இப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னோம்னா சில நேரத்தில் அவங்க எப்படி தான், வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் டெல் மீ அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொன்னால், என்ன புரிஞ்சுது சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா மறுபடியும் இது வந்து விளந்தாவாதம் கிடையாது. ஒருத்தர் கஷ்டத்தை உங்களால் பூரணமாக என்ன செய்ய முடியாது. ஒருவேளை அந்த பாதையில் நீங்கள் போயிருக்கலாம், அப்படி போனாலும் உங்களுடைய அனுபவங்கள் வித்தியாசமாக இருக்கிற ஆகினாலே ஒன்று தான் சொல்ல முடியும், அவருக்கு தாங்க எல்லாம் புரியும், அவரை நோக்கி தான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், நாங்கள் உங்களுக்காக என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு பெரிய விளக்கம் நம்ம சொல்ல முடியாது. அவரே நம்மை ஆறுதல் படுத்துகிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அவரே நம்மை. யாக்கோபு இன்னொரு உதாரணம், அவன் ஆறுதல் அடைய மறுத்தான் அப்படின்னு இருக்கிறார். வாசிச்சிருக்கீங்களா? அவன் ஆறுதல் அடைய மறுத்தான். இது எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, யோசேப் செத்து போயிட்டான்னு இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லையா. அவனுடைய துணியை கொண்டு போய் ஒரு ஆட்டு ரத்தத்துல எல்லாம் தோய்த்து, பயங்கரமான ஆட்டு இல்லையா, வந்து இது உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம் என்று பாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு என்ன இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வயசான ஆளை கொண்டு போய், இன்னும் அவர் மேலேயும் உங்களுக்கு கசப்பு இருக்கிறது, கடுப்பு இருக்கிறது இல்லையா. எங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் மாதிரி காக்கி வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு மாத்திரம் கலராக வாங்கி கொடுத்தா எங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் இந்த அளவுக்கு ஒரு வக்கரம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ அதை பார்த்துட்டு ஓலமிட்டு அவர் அழுகிறார். அப்போ எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆறுதல் படுத்தாலும் ஆறுதல் அடைய மறுத்தான். நான் இப்படியே போகிறது எனக்கு நல்லது. சிலர் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி கம்ஃபர்டட் எனிமோர், எனக்கு ஆறுதல் தேவையில்லை, இந்த இடத்த விட்டு போனால் போதுங்கிற ஒரு நிலைக்கு போவார்கள். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களையும் ஆறுதல் படுத்தி இதே யாக்கோபு சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இல்லையா, உன் முகத்தை பார்ப்பேன் என்று நான் நினைக்கக்கூடவில்லை, இப்பொழுதோ உன் பிள்ளைகளையும் பார்க்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இதுதான் அவர் செய்யக்கூடிய அற்புதமான ஆறுதல். ஆகினால உங்களுடைய கரங்கள் அவருக்கு நேராகவே உயர்த்தப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய ஆத்மா அவரையே வாஞ்சிக்க கடவது. சொல்லுங்கள் சொல்லுங்கள், நம்முடைய கரங்கள் யாருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருப்பதாக. சில நேரங்கள் இதுவும் உண்மையாக போயிடும். அதாவது சூழ்நிலை இப்படி அழுத்தம், கஷ்டம் இவைகளெல்லாம் வரும் பொழுது நம்முடைய கரம் அவருக்கு நேராக உயர்த்தப்படுவதற்கு மாறாக ஆட்களுக்கு நேராக நீட்டப்படும். இந்த சில விளையாங்க, இவனால தான், இவன் பண்ணனால தான் இப்படி ஆயிட்டேன், இவங்கனால தான் நான் இப்படி இருக்கிறேன், இவங்க இதை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு இல்லையா. ஃபிங்கர் பாயிண்டிங்னு சொல்லுவாங்கல்வா, விரல் நீட்டுதல், அது குற்றஞ்சாட்டுறதுக்கு போயிடுவோம். நான் சொல்ல, அப்படி குற்றப்படுத்தினாலும் உங்களால் தான் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு ஒருவரை உண்மையாகவே நீங்கள் சொன்னாலும், அது உண்மையாக இருந்தாலும் உங்கள் நிலைமையை அவர் மாற்ற முடியுமா? முடியாதல்லவா. அப்போ விரல் நீட்டுவதை பார்க்கிலும்
கரம் உயர்த்துவது நல்லது. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். விரல் நீட்டுவதை பார்க்கிலும் கரம் உயர்த்துவது தான் நல்லது. ஆட்களுக்கு நேராக கை நீட்டி என்ன பிரயோஜனம்? சில சமயம் அவங்க எதிர்த்து வந்துட்டாங்கன்னா, ஏன் நீ மாத்திரம் ரொம்ப ஒழுக்கமான்ட்டு அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்ல, நம்ம ஹிஸ்ட்ரி தான் நமக்கு தான் நிறைய இருக்கே. நான் சொல்ல வெளியும் கொள்ள முடிகிறது தான். ஏன் நாங்கள் மாத்திரம் தான் பண்ணோமா, நீங்கள் பண்ணதெல்லாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவங்க உண்மையாகவே நம்ம பண்ண சில அவர்களுக்கு வழி கொடுத்த சில விஷயங்களை நினைவுபடுத்துவார்கள் என்று சொன்னால் என்ன பண்ண முடியும் இல்லையா? அதுக்கு தான் திரும்ப சொல்லுகிறேன், விரல் நீட்டுவதற்கு மாறாக கரம் உயர்த்துவது தான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு ஆறுதல், அதுதான் நமக்கு நன்மை. 6ஆம் வசனத்தில் நம்ம கவனித்தது வந்தமாகவே பாருங்கள், 107 இருக்கிறோம். 8ஆம் வசனம், தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் என்ன செய்கிறார்? அவர் திருப்தியாக்குகிறார் என்று இருக்கார். சரி, ஹவு டஸ் காட் பிரிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன்? அதான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கர்த்தர் எப்படி நம்மை ஆறுதல் படுத்துகிறார், எப்படி நம்மை இந்த திருப்திக்குள்ளதாக நம்மை கொண்டு வருகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இங்கே சொல்கிறார், நன்மையினால் திருப்தியாக்குகிறார். சொல்லுங்கள், நன்மையினால் திருப்தியாக்குகிறார். சங்கீதம் 103 எல்லாருக்கும் தெரிந்த அற்புதமான வார்த்தை. அதோடு 140 நம்ம முன்ன வாசிச்சமெல்லாம் அந்த வசனத்தோடு அற்புதமான இணைப்பு இருக்கிறோம். சங்கீதம் 103 கவனிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள். என் ஆத்மாவே கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? அதான் சொல்லுவோம், ஆத்மா தேங்குகிறது, கலங்குகிறது, சோர்ந்து போகிறது. இவைகளின் மத்தியில் இதுதான் மெடிசன். என்ன மெடிசன் என்று கேட்டால், என் ஆத்மாவே நீ கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஸோ புலம்புவது புலம்பக்கூடாது என்றல்ல, புலம்பலாம் இல்லையா? மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துவதில் எந்த தப்பு கிடையாது. என் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் நான் என்ன செய்து விட்டேன்? ஊற்றிவிட்டேன் என்ன சொல்கிறாங்களவா? இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்கிட்ட மாத்திரம்தான் நீங்கள் மனம் திறந்து பேச முடியும். சொல்லுங்கள், அவர்கிட்ட மாத்திரம்தான் மனம் திறந்து பேச முடியும். அவர் ஒருத்தர் தான் உங்களை தப்பாக புரிந்து கொள்ள மாட்டார். நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அவர் ஒருத்தர் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டார். மற்றவங்க எல்லாருமே தப்பாகி புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு மூடில் இருப்பாங்க, நம்ம ஒரு மூடில் என்னத்தையும் சொல்லுவோம். அவங்க நீ அப்படி சொன்னியா, நான் அப்படி தான் சொன்னேன்ட்டு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருப்போம். நான் சொல்ல புரிகிறதா? அவர் ஒருத்தருக்கு தான் நம்மளை நல்லா தெரியும் இல்லையா? என் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கிறீர், அப்படி தான் இருக்கிறது. சங்கீதம் 130, என்னுடைய நினைவுகளின் தோற்றம் அப்படின்னா, யூ நோ த தாட் ஈவன் பிஃபோர் இட் பிகம்ஸ் அ தாட் இன் மை மைண்ட். என் மனதில் ஒரு எண்ணம் வருவதற்கு முன்பதாகவே அந்த எண்ணத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொன்னால், அவர் ஒருத்தர் தான் நம்மளை தப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஆகினால மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்னு இருக்கிறது அல்லவா, அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். உறவுகளிலே இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் வரும் என்று சொன்னால், அதை அந்த சிக்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ அவங்க ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, இதெல்லாம் வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அவங்க ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, என்னமாம்மா ஏதோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா, எப்படிங்க ஏதோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா, இது வழக்கமாக தானே சொல்கிறாங்க. புரிந்து கொள்ளுதலில் என்னமோ இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. புரிந்து கொள்ளுதலில் பிரச்சனை இருக்கிறதுனால ஒருவர் பேசிக்கொள்வது, பேசிக்கொண்டால் தானே புரிஞ்சு கொள்ள முடியும். பேசினதுனால தாங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, இந்த சண்டைக்கு நான் வரவில்லை. நான் சொல்றது புரிகிறதா? ஒருவருக்கு இப்படி தான் பரிகாரம் சொல்லப்பட்டது. கிறிஸ்டியன் கப்பல் தான். அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப அதாவது இந்த இணக்கம் வர்றதுல பெரிய பிரச்சனை. அதனால் அவங்க கவுன்சிலர் என்ன சொன்னார்னா, 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணோம், 1/2 மணி நேரம் பேசணும் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறார். 1/2 மணி நேரம் ஜபம் 1/2 மணி நேரம் பிரச்சனை இல்லை. ஆனால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுறது சண்டையில் போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு வர முடியறது இல்லை, ஜபத்துக்கு வர முடியறது. ஆண்டவர் ஒருத்தர் தான் உதவி செய்ய முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். ஆகினால இவர் சரியில்லை ஆண்டவரே, இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறத காட்டிலும் யார்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும் இல்லையா? அவர் ஒருத்தர் தான் பூரணமாக புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தேவனாக இருக்கிறார். ஒரு கணவனோ மனைவி ஜோம் பண்ணுறோம், ஆண்டவரே அவருக்கு புரியவே மாட்டேங்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் உனக்கு ரொம்ப புரியுதாக்கும் அப்படின்னு அவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இதே நம்ம உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்ல, ஏன் உங்களுக்கு ரொம்ப புரியுதோ அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆயிரும்? நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? அதனால் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். ஆண்டவரே எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேன், அது எனக்கு தெரிஞ்சது தான், வா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நமக்கு தான் கற்றுக் கொடுக்குறாரு அமைதி. ஒரு அம்மா சாட்சி சொன்னார்கள், ரொம்ப அற்புதமான. அவர்கள் கல்யாணம் நிச்சயமானப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னாங்களாம். அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா
அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும்னு நிச்சயத்தன்னைக்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயத்தன்னைக்கே இது விளையாட்டில் அந்த குடும்பம் எல்லாருமே எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. எல்லாருமே நல்ல விளைஞ்ச ஆட்கள் தான். நான் சொல்ல புரிகிறது தான். அந்த குடும்பத்தில் போய் நீ காலம் தள்ள வேண்டும். அது நம்ம யூஸ் பண்ணுற சிலர் அந்த வீட்டில் போய் நீ குப்பை கொட்டணுன்னா இப்படியா சொல்லுவாங்க. நான் சொல்ல விளங்க முடிகிறதா? அந்த வீட்டில் ஆசீர்வாதமாக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நச்சரிக்கக்கூடாது, அமைதியை நீ என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு உள் உணர்வில் ஒரு வார்த்தை கொடுக்குறார். விளைவு என்னவென்று கேட்டால் பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகள், சவால்கள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியில் அந்த அம்மா சிங்கிள் ஹேண்டடாக எல்லாத்தையும் நேவிகேட் பண்ணக்கூடிய, வழி நடத்தக்கூடிய அற்புதமான கிருபை கர்த்தர் கொடுக்குறார். ஆகினால்தான் ஜோம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவது நல்லது. போகிற இடத்துல ஆண்டவரே எப்படி கையாளணும், அவங்கள குறித்து எனக்கு தெரியாது, என்னை குறித்து அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது இல்லையா. விளக்கு ஏற்ற வந்தவள் வீட்டை பற்ற வைத்தாள் என்று தலைப்பு செய்திகளும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீர் தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும், உதவி செய்வான். கர்த்தர் அற்புதமாக உதவி செய்வார். நான் சொல்ல எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்ல முடியும். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நம்முடைய ஆத்மா யார் மேல் அவர் மேல் சார்ந்து கொள்ளணும். அவர் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், உதவி ஆறுதல் படுத்துறது மாத்திரம் இல்லை, புரிஞ்சுக்கிறார். புரிந்து கொண்டு நமக்கு ஆலோசனை அவர் தான் என்ன செய்ய முடியும், தர முடியும். இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, வாட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் மீ லிவிங் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னெல்லாம் ஆட்கள் இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒருத்தனை என்னை புரிஞ்சிக்கிறது இல்லை, நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு தப்பான முடிவெடுத்தவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாட்டாலும் ஒருத்தர் தான் உங்களை புரிஞ்சிக்க முடியும். அவரிடம் வந்தால்தான் உங்களுக்கு ஆறுதல், அவரிடம் வந்தால்தான் மறுவாழ்வு, அவர் தான் இயேசு. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். ஆகினால ஆத்மா தேங்குகிறது, சோர்ந்து போகிறது. மருந்து என்னவென்றால், என் ஆத்மாவே கர்த்தரை நீ என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் கஷ்டமான நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்கிறது இன்னும் கஷ்டம்தான் இல்லையா. ஆனால் அதுதான் மருந்து. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது சாப்பிட தோணாது அப்படின்னு பொதுவாக இருக்கிறது அல்லவா. ஆனால் சாப்பிட்டா தான் என்ன வரும், பலன் வரும். ஆனால் சாப்பிட்றதுக்கு மனம் வரல. என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது புரிகிறது அல்லவா. பலவீனமாக இருந்தால் சாப்பாடை தோண மாட்டேங்குது. காய்ச்சல் வாய் வந்துடுச்சு, எதுவுமே வாய்க்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குதுன்னு சாப்பிட்லன்னு சொன்னால் என்ன ஆயிரும், இன்னும் பலவீனமாயிரும். அப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ சோத்திரம், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. நான் சொல்ல விளங்கொள்ள முடிகிறதா, உண்மையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, யோபு இருக்கிறதல்லவா மறுபடியும் பயங்கரமான சவாலாக. இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை குறித்து குறை சொல்லவும் இல்லை, என்ன இருக்கிறது அல்லவா. ஆனால் கர்த்தரை ஆராதித்தான் அப்படின்னு எப்படி தான் முடிஞ்சதோ தெரியல, ஆனால் செய்கிறான். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா. மறுபடியும் ஆராதனைனா மறுபடியும் வேகமாக அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தேவ சமூகத்தில் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இல்லையா. அப்போது இங்கே தாவீது உற்சாகப்படுத்துகிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. அதே சங்கீதம் 143 கவனிச்சம் அல்லவா, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்களுடைய வருஷங்களை எல்லாம் நான் என்ன செய்கிறேன். ஆத்மா தேங்குகிறது, சோர்ந்து போகிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடந்தவைகளை நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஏற்கனவே நன்மை செஞ்சுருக்கிறார் இல்லையா. சில நேரத்தில் நமக்கு மறதி இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா, நமக்கு நன்மைகள் ஏராளம் செய்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் உன்னை தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், உன்னை தப்புவித்தேன். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இதை நினைத்தாலே வாயில் என்ன வர வேண்டும், ஆண்டவர் உயர்த்தக்கூடிய தேவை இருக்குது. இப்போ தேவை இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல, ஃபெல்ட் நீடு இருக்கிறது, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் இதுவரைக்கும் அவர் பல தேவைகளை ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார், சந்தித்திருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. எதுக்கு இதை கவனிச்சுட்டு இருக்கிறோம், தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், நன்மையினால் நிரப்புகிறார் இருக்கிறது அல்லவா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, 1ஆம் வசனம், நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு இல்லையா. இப்போ உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் தான் விலக்கி நம்மை மீட்டிருக்கிறார் அல்லவா. மாட்டிக்கொண்ட விஷயங்கள் ஏராளம், இன்றைக்கு மீட்கப்பட்டவர்களாக அமர்ந்திருக்கிறோம் அல்லவா. மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, இப்பொழுது வாசிங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப
வாழ வயது போல மாறுகிறது என்று இருக்கார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லும் பொழுது ரொம்ப எளிமையான விஷயந்தான். வாயை திருப்தியாக்குறார்னு சொல்லும் பொழுதே எளிமையாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், வார்த்தை தான் நம்முடைய வாயில் என்ன செய்கிறார். எரேமியாவினுடைய வாயை தொட்டு நான் என் வார்த்தைகளை உன் வாயில் என்ன செய்கிறேன், வைக்கிறேன் என்று சொல்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கிறோம் இல்லையா. என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன் அப்படின்னு தான் சொல்றார். யோவான் 12வது அதிகாரத்தில் என் ஆத்துமா கலங்குகிறது இயேசு சொல்றார். நான் என்ன செய்வேன் அல்ல, என்ன சொல்வேன். ஏனென்றால் இந்த நாவின் அதிகாரத்தில் தான் என்ன இருக்கிறது இல்லையா. ஜீவனும் மரணமும் இருக்கிறோம். ஜீவன் சொன்னால் நன்மை, மரணம் என்று சொன்னால் தீமை. எளிமையான விளக்கம். ஆகினால நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புவதின் விளைவு தான் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது இல்லையா. அவர் டேஸ் கெட் ரினியூடுன்னு இருக்கிறோம் இல்லையா. போன வாரம் ஒருவர் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக போய் கொண்டிருந்தோம். இப்பொழுது அவங்களுக்கு சர்ஜரி நடந்து கொண்டு இருக்கு. அவங்களுக்காக ஜோமனும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அவங்க மகன் தான் அவருக்கு கொடுக்குறாரு. ஆகினால் அவர்களுக்காக ஜெபிப்பது நல்லது. அவங்க வீட்டில் இந்த வசனம் தான் சொன்னோம். யோர் லைஃப் வில் பி ரினியூட். உங்களுடைய வயது திரும்ப வாழ வயது போல் இல்லையா. அப்போ ஒரு எண்ணம் மைண்டில் வருகிறது. இப்போ இந்த வசனத்தை வாசிச்சுட்டு உங்களுக்கு பர்த்டேன்னா அதை எப்படி நீங்கள் பார்க்கணும் இல்லையா. பொதுவாக பார்த்தோம்னா என்ன அர்த்தம், இன்னொரு கேண்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா வேறு மாதிரி யோசிக்க தோணுது. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா. ஆனால் நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பிறந்த நாள் வருது அப்படின்னு சொன்னால் காட் இஸ் ரினியூவிங் யுவர் இயர். நான் சொல்வதை விளங்கி கொண்டால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் வயது திரும்ப ஒரு வருஷத்தை கொடுக்குறார். எதுக்கு என்று கேட்டால், உங்கள் வாயின் நன்மையினால் திருப்தியாக்கி நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்வதற்கு எக்ஸ்பைரியான வருஷத்தை தள்ளி ரினியூ பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். காலைதோறும் கிருபை புதிதல்லவா, டெய்லி ரினியூவல் தான் இல்லையா. நம்முடைய இதுவும் ரொம்ப அடிப்படையான சத்தியம். உங்கள் மனம் ரினியூ ஆகிறதுனால, புதிதாக்கப்படுகிறதுனால உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யும், மறுரூபமாகும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. அப்போ 5ஆம் வசனத்தில் மறுபடியும் கவனிக்கிறோம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். வேத விளக்கம் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், வித் வாட் இஸ் நெசசரி அண்ட் த டிசையர் ஆஃப் யுவர் ஹார்ட் அக்கார்டிங் டு யுவர் பர்சனல் ஏஜ் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னவென்று கேட்டால், நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்லும் பொழுது யுவர் நெசசிட்டி, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ, என் ஆத்மா சோர்ந்து போகிறது இல்லையா, தொய்ந்து போகிறது, அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ. விளக்கம் எவ்விதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கேட்டால், அட் யுவர் பர்சனல் ஏஜ் அண்ட் சிச்சுவேஷன், உங்கள் வயதுக்கு ஏற்றார் போல இல்லையா, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எது தேவையோ அதை கொடுத்து கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிறார். நான் சொல்வது எத்தனை பேர் இதை மறுபடியும் யோசிக்கிறான் இல்லையா. இது எப்படி உதாரணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, அக்கார்டிங் டு யுவர் ஏஜ் அப்படின்னு இருக்கிறது அல்லவா. அப்போ ஒருத்தருக்கு 75 வயசில் அவர் வாயை நன்மையினால் திருப்தியாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கம்பர் கேட்டு கொடுக்க வேண்டும். கொஞ்சம் பேருக்கு அது என்னன்னே தெரியாது. நான் சொல்லுவேன், அதை அவருக்கு கொடுத்தோம்னா அந்த வயசுக்கு அது அல்வா தான் கொடுக்கணும். அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. அவருடைய வயதுக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ. நான் சொல்வது எத்தனை, அப்போ நன்மையினால் திருப்தியாக்கும் வயதை திரும்ப வாழ வயது போல தானே. இப்போ வயதானவர்கள் அவங்களுக்கு அந்த வயசில் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெருசாக நான் பொதுவான ஜென்ரலைசேஷன் சொல்கிறேன். பெருசாக அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் வந்து பார்க்க வேண்டும், பிள்ளைகள் வந்து என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் இல்லையா, பேர பிள்ளைகள் வந்து பேச வேண்டும். இதுதான் அவங்களுக்கு அந்த ஏஜில் அவங்கள திருப்திப்படுத்தக்கூடியது. என்ன என்று கேட்டால், அவங்களுக்கு வந்து செல்ஃபோன் இல்லையா, iPhone 17 எல்லாம் வந்துச்சு, நான் 16 தான் வச்சுட்ருக்கேன் இன்னும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வருத்தம்லாம் சில டெக்னிக்கல் தாத்தாவுக்கு இருக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா. ஆனால் பொதுவாக அந்த விருப்பங்கள்லாம் யாருக்கும் கிடையாது. வயசு கூடுது அப்படின்னு சொன்னோம்னா என்ன எதிர்பார்ப்பாங்க இல்லையா,
இப்போது சில ஆட்கள் அனுபவம் கேட்டிருக்கிறேன் நான் இல்லையா. அவங்க 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 அந்த அப்பா கடைசியில் அப்போ நீ வரலையா அதுதான் கேட்பார் அவங்க பையன்கிட்ட. அவர் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பாவம் லீவ் போட முடியாது. அப்போது லீவ் போட முடியாதுப்பா, இந்த மாதிரி வேலை ஜாஸ்தி, நான் வரணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு அவருடைய சுச்சுவேஷனெல்லாம் எவ்வளோ விளக்கி சொன்னாலும் கடைசியில் என்ன தன்மை வார்த்தை, அப்போ நீ வரலையா, அப்போ என்ன எதிர்பார்க்குறாரு, ப்ரெசன்ஸ் தான் எதிர்பார்க்குறாரு. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான். அப்போ உங்கள் வயசுக்கு என்ன தேவை அதை கொடுத்து கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குகிறார். பெருந்தவள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு, உங்கள் தகப்பனார் சங்கடத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான், கேள்விப்படுறார். வாசிச்சிருக்கீங்களா ஆதியாமத்தில்? அப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாருன்னா அவர் பையங்களை கூட்டிகிட்டு போகிறார். யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? அப்போ யாக்கோபுக்கு என்ன தான் தேவை இல்லையா. யோசேப்பு அந்த தேசத்துக்கே பிரதம மந்திரி தான், கரெக்டு. அவர் கொடுத்த வீடு, அவர் கொடுத்த எல்லாமே வசதி எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. அதனால் யாக்கோபு உங்கள் மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன வருத்தம், வந்து என்ன செய்யலை, பார்க்கல. அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியவர்களே கட்டாயம் போய் பார்க்க வேண்டும். நான் சொல்ல விளையும் கொள்ளுமே, இது சும்மா விசிவாசி வேர்ட்ஸ் கிடையாது, இது ரொம்ப முக்கியம். பார்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்க்கும் பொழுது 2 பசங்களும் என்ன செய்கிறார், கூட்டு வர்றார். கூட்டு வந்தோடனே யாக்கோபு இவங்க யாருன்னு கேட்குறாரு. அப்போ அவர் இல்லையா மறுபடியும் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா வயசாக இல்லையா யாக்கோபுக்கு எந்த பிரச்சனையும் நமக்கு தெரியாது, இவங்க யாருன்னு கேட்குறாரு. அது என்னப்பா எப்படி கேட்குறீங்க, இது யார், என் பசங்க தானே மனாசேவும் எப்ராயிமும் அப்படி சொன்னால் வந்து ஆசீர்வதிங்கன்னு சொன்னால் இப்படி ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா, வாசிச்சிருக்கீங்களா? ஆனால் அந்த இடத்துல ரொம்ப விவரமாக இருக்கிறார். அப்போது இது யோசேப்புக்கு வசனமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு பையன் மேலே ரைட் ஹேண்ட் வைக்காமல் மாற்றி வைக்கிறார். இப்படி இல்லைப்பா இப்படி வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு இப்படி வைக்கிறார். இவன் அதை காட்டிலும் ஆசீர்வாதம். அப்போ ஸ்பிரிச்சுவலாக ஷார்ப்பாக தான் இருக்கிறார். நான் சொல்ல எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், இந்த கண் மங்குனாலும் மனக்கண் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள், இதுவும் மங்காது. அல்லேலூயா. நான் சொல்ல புரிகிறதா, மனக்கண் எப்படி இருக்க வேண்டும், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்போ உங்கள் வயதுக்கு என்ன தேவையோ இல்லையா, அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கர்த்தர் உங்களை திருப்தியாக்க முடியும். எப்படி கொடுக்குறார், வார்த்தையினால் தானே செய்கிறார், கொடுக்குறார். அதனால் ஏக்கம் இல்லையா, விருப்பம், அதெல்லாம் யாருக்கு நன்றாகவே அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகினால வயதான பெற்றோராக இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் மறுபடியும் பாருங்கள், இந்த லேயாள் கதையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா வாசித்திங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது இப்பொழுதாகிலும் என் கணவர் என்னோடு இருப்பார். எப்படிங்க, எப்போ 5வது பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இப்பொழுதாவது என் கணவர் என்னோடு கூட இருப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே கிடையாது. யார் மேலே, லேயாள் மேலே இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே கிடையாது. அதான் சாப்பாடு கொடுக்குறேன்ல, அரிசி மூட்டையும் வாங்கி போடுறேன்ல, சிலிண்டர் இருக்கிறதில்ல, அப்புறம் என்ன அன்பு குறிலியாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை பேசக்கூடிய அவர் அப்படி இல்லை. இருந்த மாதிரி பேசுகிறீங்க இல்லை, உதாரணப்படுத்துகிறோம் இல்லையா. இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டு எதிர்பார்க்குறான். இப்போ அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு வேளை பிள்ளை பிறந்து இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணம் ஆனால் சரியாயிரும்பாங்க, சரியாகலைன்னு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆதியாமத்திலே இருக்கிறோம் நம்ம. பிள்ளை பிறந்தால் என்ன ஆகும், சரியாகும். பிள்ளை பிறந்தும் சரியாகலைன்னா இது சரியாகாது. வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜெபம் தான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிறதா. பிள்ளை பிறந்தால் சரியாகுன்னா என்ன கருத்து இல்லையா, பிள்ளை வர மாதிரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்திற்கு. அப்போ அது மேலே என்ன ஆயிரும், ஒரு அட்டாச்மெண்ட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படி சரியாயிரும்னு எதிர்பார்க்குறான். ஆனால் இந்த ஃபேமிலி ரொம்ப வித்தியாசம். லேயால் 5வது பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் இப்பொழுதாகிலும் என் புருஷன் என் மேல் பட்சமாக இருப்பார் அப்படின்னா அந்த ஆளுக்கு புரியவே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா. ஒரு உதாரணம் முன்ன சொல்லியிருக்கிறேன். ஒரு கவுன்சிலிங் செஷன் கூட்டு போனாங்க, ஒரு கணவன் மனைவி. இதே ப்ராப்ளம் தான், இமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே கிடையாது, எக்ஸ்ப்ரெஷனே கிடையாது. யார், புருஷன். அப்போது இந்த கவுன்சிலர் சொல்கிறார், இந்த மாதிரிங்க அன்பான வார்த்தைகள் பேச வேண்டும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாரு. இந்த ஆளுக்கு புரியவே மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணாருன்னா எழும்பி அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கூட, இது பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், செவ்வாய்க்கிழமை தோறும் கூப்பிட்டு வரேன்னாராம். நான் சொல்ல விளங்க முடிகிறதா. அப்போ குறிப்பு என்னென்னா, சில ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்கவே மாட்டேங்குது. அதனால தான் கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். எதுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த கதை நிறையா தெரியுங்கிறதுக்காக இல்லை, நம்முடைய வயது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற எது வந்தாலும் நமக்கு திருப்தி உண்டாகுமோ அதை கர்த்தர் தான் திருப்தி செய்கிறார். விளைவு என்னவென்று கேட்டால், போய் சேருவோம் போனால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்க எதுக்கு போனோம், கர்த்தர் இன்னும் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். அந்நிய கண்களால் அல்ல,
சொந்த கண்களினால் நான் அதை என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். அதனால தான் சங்கீதக்காரர், ஆண்டவரே பாதி வயதில் நீ என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கூடாது. நீங்கள் எனக்கு ஆயுஷ் நாட்டில் கூடித்தரணும், நான் அடுத்த சந்ததிக்கும் நான் நம்முடைய நீதியை என்ன செய்ய வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். எனக்கு அவ்வளோ அனுபவத்தை நீர் கொடுத்துருக்கிறீர், அவ்வளோ அறிவு கொடுத்துருக்கிறீர். இப்போவே போய் கவுண்டம்பாளையத்தில் படுத்துக்கிட்டே என்ன அர்த்தம், நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதாவது ஆங்கிலத்தில் இப்படிதான் சொல்லுவாங்க, அதாவது யூ ஹேவ் டு டை எம்டின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? யூ ஹேவ் டு டை எம்டி அப்படின்னா வெறுமையாய் மறிக்க வேண்டும். என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்று கேட்டால், உங்களுக்குள் அத்தனை அறிவும் அத்தனை கிருபையும் அத்தனை ஞானம் அத்தனை அனுபவம் அத்தனை ஆற்றல் இவ்வளோ எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கும் பொழுது அதை அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடாதீங்க. போகும்போது கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு எம்டியாக தான் என்ன செய்யணும். ஒரு விதமாக சொல்கிறார், சிமெட்ரிஸ் ஆர் பிளேசஸ் ஆஃப் ட்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லையா. கல்லறைகள் வந்து பொக்கிஷங்கள் நிறைந்த இடம். ஏன்னா நிறைய பேர் யாருக்குமே கொடுக்காம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அப்படியே வந்து படுத்துருக்குறாங்க. நான் சொல்லணும் இப்படிங்கிறதா? இல்லை, போகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு விதைக்கணுமோ எவ்வளவு கொடுக்கணுமோ எத்தனை பேருக்கு கற்றுத்தர வேண்டுமோ பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும், ஏன் திரும்ப வாழ வயது போல் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? சபைக்கு மூத்தவர்கள் முக்கியம். ஒரு ஊழியர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், வாலிபர் அடுத்த ஜெனரேஷன் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன் முக்கியம்தான், அடுத்த ஜெனரேஷனுக்கு அனுபவம் இல்லையா? நான் சொல்லணும் இப்படி, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதாவது சரீரத்தில் பலன் இருக்கிறது, ஆனால் என்ன கிடையாது, அனுபவம் கிடையாது இல்லையா. அவங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால், மூத்தவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சு அவர்கள் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விளைவு தான் அடுத்த தலைமுறை திருச்சபை முதிர்ச்சியுள்ள திருச்சபையாக மாறுகிறோம். ஆகினால சண்டே ஸ்கூலும் முக்கியம், வாலிபர் கூடுகையும் முக்கியம், சபை கூடுதலும் ரொம்ப முக்கியம், எல்லா வயது வரம்பினரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும். அதனால் வயதில் மூத்தவர்கள் ரொம்ப முக்கியம், இளம் பிள்ளைகள் எல்லா நிலைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகினால நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்கி நம்முடைய வயதை கழகுக்கு சமானமாக ஏன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே சங்கீதம் 143 இணைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன். 8ஆம் வசனத்தில் இருக்குது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பையும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை என்ன செய்கிறேன். அதாவது காலையிலே கிருபையை கேட்க பண்ணும் என்ன இருக்கிறது அல்லவா, அங்கே தான் இந்த வார்த்தை விதமாக மொழிபெயர்க்கப்படுகிறது. பிரிங் மீ அ வேர்ட் ஆஃப் யுவர் அன்ஃபெயிலிங் லவ். எப்படி கர்த்தர் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றுகிறார் என்று கேட்டால், காலையிலே கிருபையின் சத்தத்தை கேட்க பண்ணும் என்று சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிறது? கிருபையின் சத்தம்னா எப்படி இருக்கும்? இன்னொரு வகையில் இப்படி உதாரணப்படுத்துவார்கள் இல்லையா, இவ்விதம் சிந்திப்பதற்காக. பிரதான தூதன் எக்கால சத்தத்தை துணிக்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்களா, இதுக்கு முன்னாடி துணிச்சிருந்தா தானே இதுதான் பிரதான தூதன் சத்தம் நமக்கு தெரியும். அது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கிருபையின் சத்தம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யாராவது கேள்வி கேட்டாங்க, எப்படி அதை விளக்கம் சொல்ல முடியும் இல்லையா? கிருபையின் சத்தத்தை கேட்க பண்ணணும்னு இருக்கிறது அல்லவா. எளிமையான விளக்கம்னா கேட்க பண்ணோம்னா அப்படி இல்லை, பெப்பரவேன் அப்படி காலையில் அந்த மாதிரி சத்தம்லாம் கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தை துணிக்கிறது. சொல்லுங்கள், நம்முடைய உள்ளத்தில் இங்கே எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் கட்டாயம் இருந்திருக்கலாம். இப்போ காலையில் நீங்கள் உங்களுடைய நினைவுக்கு வந்த மாத்திரத்தில் வந்த முதல் எண்ணமே ஒரு வசனம்தான். சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? காலையில் உங்கள் நினைவுக்கு நீங்கள் வந்த மாத்திரத்தில் வந்த முதல் எண்ணமே வசனம். சிலருக்கு முதல் எண்ணமே பயம், அப்படி இருக்கிறாங்க. முதல் எண்ணமே காலையிலே கருக்குஞ்சுங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறாங்களேவா. நமக்கு காலையில் கருக்குங்க, அதை கிருபைன்னு சொல்லும். நான் சொன்னதை புரிந்தால் ஆமேன் என்று சொல்லலாம். காலையில் என்னன்னு சொல்கிறது, கிருபை என்று சொல்கிறது அல்லவா. ஏன்னா காலையில் பாருங்கள், கிருபையின் சத்தத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், பிரிங் மீ a வேர்ட் ஆஃப் யுவர் அன்ஃபெயிலிங் லவ். உம்முடைய வார்த்தையினுடைய மாறாத உம்முடைய அன்பின் வார்த்தையை நான் கேட்கும்படி நீர் எனக்கு செய்வீராக என்று சொல்கிறார். ஏனால் தரையோடு நசுங்கி இருக்கிறேன், தொய்ந்திருக்கிறது என் ஆத்மா, என் ஆவி எனக்குள் தியங்குகிறது, ஆனால் கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. காலையிலே கிருபையின் சத்தத்தை கேட்க பண்ணும், ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். புரிந்தவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். அதனால தான் ஏசாயா 50 எல்லாருக்கும் அறிமுகமான அற்புதமான வார்த்தை. அதெல்லாம் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் இருக்கிறதெல்லாம் குறிப்பிட்ட வார்த்தையை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல கேட்கும்படி கவனிக்க செய்கிறார். பல முறை சொல்லியிருக்கேன், ரொம்ப அற்புதமான, ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தை, கவனிக்க செய்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம்.
கவனிக்க செய்கிறார். காலையில் எழுப்பி விடுவது, அப்புறம் அப்படியே தூக்க மயக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. அது தெளிவாகிறதுக்கே சிலருக்கு ரொம்ப நேரம் ஆகும். சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஐ நீட் மை ஷார்ட் ஆஃப் கேஃபீன் பிஃபோர் ஐ கம் டு மை கான்ஷியஸ்னஸ்ம்பாங்க. எனக்கு நல்ல தெளிவு வரணும்னா எனக்கு என்ன வேணும், காஃபி குடித்தாதான் இல்லையா சிஸ்டமே என்ன செய்யும், ரீஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இப்படியே என்ன செஞ்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. காலையில் கர்த்தர் நம்ம எழுப்பி விடுவது என்று சொல்லும் பொழுது இன்னும் அற்புதமான கவனிக்க செய்கிறார். சொல்லுங்கள் என்ன செய்கிறாருங்க, ஹி மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட், ஹி மேக்ஸ் மீ லிசன். எனக்கெல்லாம் அது ரொம்ப அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. அவர் என்னை கவனிக்க செய்வார் இல்லையா. ஆண்டவரே நீர் என்னை கவனிக்க செய்வீராக. கண் அங்கங்கே போகுது, எண்ணங்கள் எங்கெங்கேயோ போகுது, நீர் என்னை கவனிக்க செய்வதற்காக நன்றி. என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் சொன்னாலே ஒரு ஊழியர் சொன்னது, முதல்ல 1000 வார்த்தை கர்த்தர் சொன்னார்னா எனக்கு ஒன்று தான் புரியும், இப்போ ஒரு வார்த்தை சொன்னார்னா 1000 விஷயங்கள் புரிகிறது. அவர் என்னை கவனிக்க செய்கிறார் இல்லையா. காலையில் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். நான் சொல்கிறேன், காலையில் கிருபையின் சத்தத்தை துணிக்க பண்ணுகிறார். அதனால தான் இதெல்லாம் ஒரு வகையில் ஒரு டிசிப்ளின் மாதிரி. நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பதாக இல்லையா, அப்படி கடைசி வரைக்கும் செல்ஃபோன் பார்ப்பதை தவிர்த்து இல்லையா, கண்ணை கொஞ்சம் மூடி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொன்னோம்னா, உதாரணத்திற்கு இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் என்னெல்லாம் வசனம் சொல்லப்பட்டது, எதை நாம் யோசித்தோம், என்ன உதாரணம் சொல்லப்பட்டது, என்ன ரெஃபரன்ஸ் சொல்லப்பட்டது இல்லையா, அதெல்லாம் இதை கொஞ்சம் மனதில் கொண்டு வந்து நிறுத்துவது நல்லது. மெடிடேஷன்னா என்ன அர்த்தம் இல்லையா, மெடிடேஷன்னா யூ கோ த்ரூ இன் யுவர் மைண்ட் தானே, உங்கள் மனதுக்குள்ளே அதை என்ன செய்கிறீர்கள், கொண்டு வருகிறீர்கள். அந்த எண்ணத்திலேயே நாம் என்ன செய்கிறோம், உறங்கி விடுகிறோம். காலையில் அந்த எண்ணங்கள் என்ன செய்கிறது, சூப்பராக கண்டினியூ ஆகும் சில நேரங்களில் அல்லவா. அந்த எண்ணத்தில் தேவன் ஒரு புதுமையான ஒரு வசனத்தையோ ஒரு வெளிச்சத்தையோ காலையில் நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்குறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிகிறது. இப்போ பிரசங்கியாராக இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஒழுக்கம் ரொம்ப அவசியம் என்று நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் இப்போது இன்னைக்கு பேசணும், இதெல்லாம் கோர்வையாக வர்றதுனால முன்னமே படிச்சிருப்போம். பட் ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்கில் பேசணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாளைக்கு பேசணும், யார் எப்படி எந்த சூழ்நிலையில் வருவாங்க நமக்கு என்ன செய்யாது, ஒன்றும் தெரியாது, நீர் தான் உங்களுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சில நேரங்களில், அநேக நேரங்களில் காலையில் விழிப்பு வந்த முதல் வசனமே அன்னைக்கு அதை தான் பேசணுங்கிற அற்புதமான தெளிவோடு கூட ஒரு வசனம் இல்லையா. அந்த வசனத்தை அப்படியே உட்காந்து யோசித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கப்புறம் இணை வசனங்கள், இணை குறிப்புகள், உதாரணங்கள். ஒரு ஊழியர் இப்போ சொன்னதை நினைவு, எப்போவுமே பக்கத்தில் ஒரு பேடும் ஒரு பெண்ணும் வச்சுருப்பார் இல்லையா. இன்னொரு ஊழியர் சொன்னதையும் பின்ன சொல்ல முடியாது இருக்கிறார். அவர் சொன்னார்னா டப்புன்னு என்ன செஞ்சிடுவார், எழுதிடுவார். ஒரு மிகப்பெரிய வேதத்தை போதிக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிறார், சூப்பரான ஆள். அவர் சொல்கிறார் இல்லையா, பறவைகள் கொத்தி கொண்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நோட்டில் எழுத வேண்டும். பறவைகள் ஒரு எண்ணம் ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா அவர் நீங்கள் அதை யோசிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வர்றார். அதை நீங்கள் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் கொண்டு வர்றார். அதை நீங்கள் எழுதலை அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ என்னமோ ஒன்று யோசித்தேன் பார்த்துக்கோங்க, அப்படி தட்டினா வந்துருமாக்கும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா, எண்ணம் வரும் பொழுது எழுதணும். மறுபடியும் அதையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நினைப்பூட்டுவார். சொல்லுங்கள், கர்த்தர் என்ன செய்வார். ஏன்னா நிறைய நேரம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். இதே நல்ல எண்ணம் தான், அப்புறம் எழுதிக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் இல்லையா. டப்புன்னு என்ன செஞ்சிடும், போயிடும். எனக்கு ஆறுதலான வசனம் என்ன என்று கேட்டால், நானும் உனக்கு போதித்தவைகளை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. இது சோம்பேறித்தனத்துக்கு ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. இன்கேஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கர்த்தர் கிருபையாக கேட்க பண்ணுவார், மறுபடியும் நினைப்பூட்டுவார். எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க. பைபிள் சொல்லுகிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லும் பொழுது, பிரிங் மீ எ வேர்ட் ஆஃப் யுவர் லவ்விங் கைண்ட்னஸ். காலையில் நம்முடைய வசனம் என் இருதயத்தில் துணிக்கட்டும், என் காதுகளிலே துணிப்பதாக கவனிக்க பண்ணுகிறார். விளைவு என்னவென்று கேட்டால் 43:143 வாசிப்போம். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன்னு சொன்னால் ஐ பிரிங் மை ஃபோக்கஸ் ஆன் யூ இல்லையா. என் கவனத்தை மேல் கொண்டு வருகிறேன், என்னை கேட்க பண்ணும், நான் நடக்க வேண்டிய வழியை நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் கண்கள் உண்மையே என்ன செய்கிறது, நோக்கி இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினால்
அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். இல்லையா? ஒரே உதாரணம் சொல்லி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இல்லையா? மிகவும் நெருக்கப்படும் பொழுது முதல்ல ஒரு நிலை இருக்கிறது. என்னவென்று கேட்டால், அவன் கர்த்தருக்குள் தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான். he encouraged himself in the Lord இருக்கிறது அல்லவா? when you don't have anybody else to encourage you, உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு வேறு ஆளே இல்லை என்று சொன்னால் நீங்களே உங்களை என்ன செய்ய வேண்டாம். இது மறுபடியும் ஒரு கிறிஸ்டியன் டிசிப்ளின் நம்ம படிச்சுக்கொள்ளலாம். எனக்கு யாருமே இல்லை, யாருமே என்ன கவனிக்கிறது இல்லை, யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சிலர் வருத்தத்தில் சொல்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி உண்மையாக ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இப்படி புலம்புறதுனால சூழ்நிலை என்ன செய்ய போகிறதில்ல, மாறப்போகிறதில்ல. அதுக்கு மாறாக நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்வதை திரும்ப சொல்ல முடியும். நீங்கள் உங்களை என்ன செய்ய வேண்டும்? எப்படி உங்களை திடப்படுத்தி கொள்ளணும்? எதை வச்சு திடப்படுத்தி கொள்வது? வசனத்தை வச்சு தான். இயேசு சொல்கிறார்கள்வா, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு என்னை தனித்து விட்டு போகும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆகிலும் நான் தனித்திறேன், என் பிதா எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கிறார். 12 வருஷம், அதாவது 12 பேர் 3 வருஷம் கூடவே இருந்தீங்க. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க. வேணும்ட்டு ஓடல, உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க. பாரு, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தனை இல்லைன்னு நான் சொல்ல போவதில்லை, பிதா என்னோட கூடவே இருக்கிறார். அப்போ நம்ம we have to encourage ourselves. அது ஒரு நிலை. அதுக்கப்புறம் வரும்பொழுது 8ஆம் வசனம் வரும்பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும். இதுதான் கிருபையின் சத்தம். இல்லையா? ஆண்டவரே, எல்லாமே போச்சு, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, தொடர்ந்து போட்டுமா, போனால் எல்லாமே கிடைக்குமா என்று அவன் ஜெபிக்கிறான். கர்த்தரை நோக்கி இருக்கிறதா, நோக்கி கேட்குறார். கேட்கும் ஆண்டவர் சொல்ல, போ, எல்லாவற்றையும் என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்வாய். இதுதான் கிருபையின் சத்தம். இல்லையா? போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். கொஞ்சம் வசனங்களை பின்பு வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சிறிதானதும் பெரிதானதும் எல்லாவற்றையும் ஒன்று கூட குறையாமல் சகலவற்றையும் தாவீது என்ன செய்து கொண்டான்? திருப்பிக் கொண்டான். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை கட்டாயம் செய்வார். ஆனால் மறுபடியும் நினைப்போட்டுகிறேன், விரல் நீட்டுவதை பார்க்கிலும் கரம் உயர்த்துவது நல்லது. சொல்லுங்கள், விரல் நீட்டுவதை பார்க்கிலும் கரம் உயர்த்துவது தான் நல்லது. எல்லாரும் எழும்பி நின்றவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகள், பல விதமான அழுத்தமான நேரங்கள், ஆத்மா தரையோடு நசுக்கப்பட்டிருக்கிறது என்று தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறார். அவைகளின் மத்தியிலேயும் கர்த்தாவே, காலையிலே கிருபையின் சத்தத்தை கேட்க பண்ணும். உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய பாதையை நீர் எனக்கு காண்பித்தரலும். வேதம் சொல்கிறது, ஆண்டவரே, என் ஆத்துமாவை உமக்கு நேராக நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம். எங்கள் ஆத்துமா உம்மையே நோக்கி இருக்கிறது. நாங்கள் நம்புகிறது, ஆண்டவரே, அவராலே வரும் என்ற அற்புதமான சத்திய வார்த்தைகளின்படியே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே, அடைக்கலமே, என் பலமே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே, என் பலமே, என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டீர், என்னை அசைவுற விடமாட்டீர். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசித்தது போலவே எங்களுடைய கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீரே எங்களை ஆறுதல் படுத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுக்கு அறிவு புகட்டுகிறவர், ஆற்றலை தரக்கூடியவர், ஆலோசனை கர்த்தர்.
ஆண்டவரே, உமக்கு நேராக எங்கள் கரங்களை நாங்கள் உயர்த்தி நிற்கிற இந்த வேளை உடைய ஆசீர்வாதம் எங்கள் தலைமையில் தங்குவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, ஆறுதல் அடைவார்களாக, ஆரோக்கியம் அடைவார்களாக. எங்கள் மாநிலத்துக்கு உம்முடைய அனுக்கிரகம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதாக. ஆண்டவருடைய மக்கள் கிருபையும் ஆண்டவரை நிரப்பி ஆசீர்வதியும் அற்புதமாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you.